இந்த வசனத்தை 10 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் பக்கம் 264 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் 10வது வசனம் வரையிலும் நாம் வாசி கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கடந்த வாரம் பார்த்த இந்த 2ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தினை செய்தோம். கடந்த வாரம் தியானிப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் எப்படி தியானித்தோம் என்று சொன்னால், நோக்கம், தாக்கம், ஏக்கம் என்று 3 காரியங்களை என்ன செய்தால் நாம் பார்த்தோம். நோக்கம் என்று சொல்லும்பொழுது காரணத்தை குறிக்கிற காரியமாக தேவன் நம்மை கிருபையினாலே என்ன செய்தார்? விசுவாசத்தை கொண்டு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்குதல்ல சொல்லுவோமா? நாமே நம்மை ரட்சிக்கவில்லை, ரட்சிக்க முடியாது. தேவனே நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஏன் நம்மை ரட்சித்தார், அந்த நோக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது அந்த 10வது வசனம் சொல்லுகிறது ஏனெனில். அல்லேலூயா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு எதற்கு காரணம், நோக்கம் எதற்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. கரெக்ட், இதெல்லாம் சொல்லுவோமா? அதான் இப்போ நோக்கம்னு சொல்லி பார்த்தோம். எதற்கு அப்படின்னு கேட்டோம். அந்த வார்த்தை, அந்த கேள்வி இப்படி கேட்டோம்னா, எதற்கு அப்படின்னு கேட்ட அந்த வசனத்தை 10ஆம் வசனம் பார்த்தோம்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்போ 2வது என்ன பார்த்தோம்? தாக்கம் என்று பார்த்தோம். அந்த வசனம் சொல்லுது, நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லேலூயா. காட்ஸ் மாஸ்டர் பீஸ் என்று சொல்லி சொன்னேன். தேவனுடைய ஓவியமாக இருக்கிறோம், தேவனுடைய கவிதையாக இருக்கிறோம். பொயமா என்கிற வார்த்தை தான் கிரேக்க பதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி நாம தாக்கம் என்று சொல்வது எப்படின்னு சொன்னா, ரோமர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி என்றால் காணப்படாதவளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போ உண்டாக்கப்பட்டிருக்கனாலே தெளிவாக தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் இந்த உலகத்தினால் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது, இதற்கு பின்பாக ஒரு சிறந்த சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இது ஒரு பொயமாக, ஒரு கவிதையாக, உலகமானது ஒரு கவிதையாக, ஒரு படமாக, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக, ஒரு காட்சியாக, ஒரு டிஸ்பிளேவாக எப்படி இருக்கிறதோ அதே வார்த்தை பொயமா என்கிற வார்த்தை தான் இந்த 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:10 நமக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன், டிஸ்பிளே, காட்சியாக, ஓவியமாக, கவிதையாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த உலகம் எப்படி சிருஷ்டிகர் இருக்கிறார் என்ற தாக்கத்தை உண்டாக்குகிறதோ, அதே போல நீங்களும் நானும் சிருஷ்டிகர் இருக்கிறார் என்கிற தாக்கத்தை உண்டாக்குறவர்களாக நம்முடைய நற்கிரியைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது தொடர்ந்து நாம் பார்த்த காரியம் என்ன சொன்னா, ஒரு ஏக்கம் நமக்குள் இருக்க வேண்டும் பார்த்தோம். ஏன்னா வசனம் சொல்லுது, அவைகளில் நாம் நடக்கும்படி, அந்த நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் நம்மை மாத்திரம் சிருஷ்டித்தது மாத்திர காரியம் அல்ல, அந்த வசனம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது. என்ன சொன்னா, நம்மை கொண்டு என்னென்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டுமோ அந்த நற்கிரியைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளை அவர் முன்னதாக என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சொல்லும் போது, ஆண்டவரே, என்னை கொண்டு என்னவெல்லாம் செய்வதற்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அந்த எல்லா காரியங்களையும் என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஏக்கம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டாம்? நமக்குள்ள உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த 10ஆம் வசனம் நோக்கம், தாக்கம்,
ஏக்கம். மூன்றையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா நம்ம கடந்த வாரம் என்ன செய்தோம், பார்த்தோம். இன்றைக்கு 1ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம் வரையிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், காட்ஸ் மாஸ்டர் பீஸ் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், இந்த நாளில் ஆண்டோட வார்த்தை என்ன செய்ய போகிறோம், நாம் கேட்க போகிறோம். கவனிங்க, இந்த வசனத்தில் ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இந்த சிருஷ்டிக்கப்பட்டு என்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் போவோமானால் நம்மால் என்ன செய்ய முடியாது, அதன் காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது. நாம் தேவனுடைய செய்கையாக மாஸ்டர் பீஸாக இருக்கிறேன் என்பதை நாம் உணர மாட்டோம். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்கிற வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னா, அது எதை குறிக்கிற வார்த்தை என்று சொன்னா, தேவன் நம்மை புது சிருஷ்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையகள் எல்லாம் புதிதா என்ன. அல்லேலூயா. இது மாதிரி தான் என்ன வசனம் சொல்லும்போது அந்த வசனத்தை முடிக்கணும். உங்களுக்கே நீங்கள் ஒரு கைத்தட்டு கொடுத்துங்க, உங்களுக்கே ஒரு கைத்தட்டு கொடுத்துங்க. நல்லா உற்சாகமாக கைத்தட்டு. சொல்லாதவங்களாம் யோசிக்கிறாங்க, நம்ம சொல்லலையே, நல்லா கைத்தட்டுறமே, சொல்லணும் எல்லாருமே. அல்லேலூயா. அப்போ அந்த புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டி என்ற வார்த்தை தான் அங்கே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த புது சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி நாம் புது சிருஷ்டியா கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி என்கிற அந்த அடிப்படையான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி, ஏன்னா எப்படி நாம் இருந்தோம் என்று 3 வசனங்கள், முதல் 3 வசனம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. எப்படி நாம் இருந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலையில் நாம் இருந்தோம். we were dead, பிணங்களாக இருந்தோம், மரித்த நிலையிலே நாம் இருந்தோம். நடைபிணங்கள், அதுதான் நம்முடைய காரியம். சரியா, ஆவி செத்த நிலையில இருந்தோம், மரித்த நிலையில இருந்தோம். 2ஆம் வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நாம் நடந்தோம், பிசாசுக்கு ஏற்றபடி அவன் இச்சையின்படி நடக்கும்படி அவனால் பிடிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தோம், அவனுக்கு அடிமைகளாக இருந்தோம். 3ஆம் வசனம் சொல்லுறது, அவர்களை நாம் முற்காலத்திலே நாம் மாம்சம் மனசும் விரும்பிலே சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல நாம் கோவாக்களின் பிள்ளைகளாக இருந்தோம். மனசு மாம்சம் விரும்பினலை செய்தோம், மாம்சத்தின்படி நடந்தவர்களாக என்ன செய்தோம், கோபாக்கனை பிள்ளைகளை செய்தோம். நாம் இருந்தோம். இதுதான் நம்முடைய முந்தைய நிலை. ஆனால் தேவனே நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. தேவனே நம்மை உயர்த்தினார், தேவனே நம்ம உன்னதத்தில் உட்காரவும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அடிப்படையான காரியத்தை மறக்கூடாதுன்னு சொன்னேன். தேவனே ஏன் செய்தார் அப்படி ஒரு கேள்வி கேட்டோம். தேவனே ஏன் என்னை உயிர்ப்பித்தார், ஏன் என்னை பிசாசு இப்படி இருந்து விடுதலையாக்கினார், ஏன் என்னை அவர் மாம்சத்தின் காரியங்களில் என்னை ஏன் விடுதலையாக்கினார், எதற்காக தேவன் என்னை உன்னதத்தில் உட்கார செய்திருக்கிறார், ஏன் தேவன் எனக்கு அதை செய்தார், எதனால் அவர் செய்தார், எது அவரை செய்ய வைத்தது என்று நம்ம கேள்விகளை கேட்போம்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமிழ் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே. கரங்க தெரியல சொல்லுவோமா, அதான் நான் சொன்னேன், அது மறந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியான்னு சொல்லும் போது அடிப்படையான காரியத்தினை செய்து நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த அடிப்படை காரியங்கள் லென்ஸோட தான், அந்த லென்ஸோட தான் நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியங்களை, மற்ற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த லென்ஸை வைத்து தான் நாம் எப்படி தேவனுடைய நம்ம தலைச்சிறந்த படைப்பாக எப்படி நாம் இருக்கிறோம், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் வாசிக்கிறோமே, அது எப்படி நாம் அப்படி இருக்கிறோங்கிறத இந்த லென்ஸை கொண்டு தான் நாம் அறிந்து கொள்வோம். எந்த லென்ஸ், தேவனுடைய இரக்கத்தினால இன்றைக்கு நாம ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய இரக்கத்தினால் இன்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய இரக்கத்தினால் இன்றைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பினாலே, அந்த அன்பு யோவான் 3:16 சொல்ல, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். அல்லேலூயா. மிகுந்த அன்பினாலே வாசிக்கிறோம் 4ஆம் வசனம். அந்த மிகுந்த அன்பு என்ன, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டது மிகுந்த அன்பினாலே வாசிக்கிறோமே, அந்த மிகுந்த அன்பு என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காய் தந்த அன்பு. அல்லேலூயா. கிருபாதார பலியாக விளைய கிரயமாக தன்னுடைய குமாரனையே பலியாய் கொடுத்த அன்பு. அப்படி மட்டும் அவர் செய்யல, தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கலன்னு சொன்னா நம்மள யாருமே மறுபடியும் பிறந்திருக்க மாட்டோம், நம்ம யாருமே புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டு இருந்திருக்க மாட்டோம், யாருமே. ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனால அதை மறந்துடக்கூடாது. இந்த அடிப்படை பேசிக், அது என்ன செய்யக்கூடாது, அந்த லென்ஸோட தான் நம்ம பார்க்கணும். அது பேசிக். தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்ததுனால நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். நீங்கள் தான் அலையிலேயே சொல்லியிருக்கணும், நீங்கள் அலையிலேயே நான் சொல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கணும். அது மாத்திரமில்லை, குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனாலே நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் அடிப்படை.
தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்ததுனால தான் நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். அந்த குமாரன் தன் ஜீவனை கொடுத்ததுனால தான் நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். தேவன் தன்னுடைய குமாரனை பலியாய் கொடுத்ததுனால தான் நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். அந்த குமாரன் தன்னையே பலியாய் கொடுத்ததுனால தான் நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். நல்ல மேய்ப்பன் தாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் சொன்னது மாத்திரமல்ல, சிநேகிதருக்கு ஜீவனை கொடுப்பதை பார்க்கல மேலான அன்பு யாரிடத்தில் இல்லை என்று சொன்னது மாத்திரமல்ல, நமக்கு ஜீவனை தந்தார். அல்லேலூயா. அது ரெண்டாம் அடிப்படையான காரியம், அதை மறந்துடக்கூடாது. தேவன் குமாரனை கொடுத்ததுனால, குமாரன் ஜீவனை கொடுத்ததுனாலே. அல்லேலூயா. மூணாவது, ஆவியானவர் இதை நமக்கு வெளிப்படுத்துறதுனால. அல்லேலூயா. ஜென்ம சுவாபல மனுஷனுக்கு ஆவிக்குறியெல்லாம் பைத்தியமாய் தோன்றும், பைபிள் சொல்லுது. தேவன் தம்மிடத்து அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காதுகள் செவிகள் கேட்கவும் இல்லை, மனிதர் இருதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்கு யார் வெளிப்படுத்தியிருக்கிறா? ஆவியானவர். நம்ம அறிவு இல்லை, படிப்பு இல்லை, அது இல்லைங்க. சரியா? அதெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அன்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமாம், வசனம் இல்லாமல் யாரும் நம்ம ரட்சிக்கப்படலை. சுவிசேஷம் கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தானே, ஆவியானவருடைய ஆவியா நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மூணும் அடிப்படையான காரியம். தேவன் குமாரனை கொடுத்ததுனாலே, குமாரன் ஜீவனை கொடுத்ததுனாலே, ஆவியானவர் வெளிப்படுத்தினதுனாலே நீங்கள் நான் இன்றைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கிலீஷில் சொல்லும்போது, தமிழில் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், இங்கிலீஷில் சொல்லும்போது காட்ஸ் மாஸ்டர் பீஸ். அல்லேலூயா. காட்ஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னா அது தலைச்சிறந்த ஒரு ஒரு படைப்பு அப்படி சொல்லுது இங்கிலீஷ் பைபிள். தலைச்சிறந்த படைப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். நானா தலைச்சிறந்த படைப்பா? ஆமாம், நாம் தலைச்சிறந்த படைப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாராவது பிரதர், யாராவது சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் யாரு, நீங்கள் ஏன் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் யாரு, நீங்கள் ஏன் பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையோடைய அர்த்தம் என்ன? ஓவர் கமர் படம் பார்த்து சில பிள்ளைங்க சொல்லுது பதில், சில டக்குன்னு சொல்லுது பதில். உங்களுக்கு கேட்டு சந்தில்லை, அந்த படத்தில் வருது, இதெல்லாம் அது படத்தை சொல்லுது. சரியா? அப்போ அந்த நீங்கள் யாரு, நான் யாரு, நான் ஏன் பிறந்திருக்கேன், என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன் தேவன் செய்கையாக இருக்கிறோன்ட்டு. இப்போ மெசேஜில் நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது, வாழ்க்கையின் அர்த்தமே நம்ம தேவனுடைய செய்கையாக இருக்கிற மாஸ்டர் பீஸாக இருக்கிறோன்றது தான். அந்த 3 காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த 3 என்ன செய்யக்கூடாது, வாழ்நாள் முழுக்க கடைசி மூச்சு வரையில், இயேசு வருகை வரையில் மறக்கக்கூடாது. கரங்க நிலையில் சொல்லுவோமா, நல்லா உச்சாமலையில் சொல்லுவோமா? இப்போ சொல்ல போகிற 3 பாயிண்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாது சொல்கிறேன்? இது சும்மா நாலேஜில் வச்சிருக்கிற, மூளையில் வச்சுக்கிற நாலேஜை, மனசு சும்மா மனதில் வைத்துக் கொள்கிற, நாலேஜாக வச்சுக்கொள்கிற காரியம் இல்லை இது. இது வாழ்க்கையிலே நம்ம அபியாசப்படுத்த வேண்டிய காரியம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் இன்னைக்கு இருந்து, ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானது நமக்கு விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்றோம், இதான் என் வாழ்க்கையின் அர்த்தம் அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் நான் வாழ்க்கை அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்துருக்கேனடா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணிட்டு ஃபீலிங்லேயே இருந்துடக்கூடாது. இனிமே என் வாழ்க்கையின் அர்த்தம் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு, இனிமே இதான் என் வாழ்க்கையின் அர்த்தம் சொன்னா அதுக்கு தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், வாழ்கிறவர்களாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வாழ்வோன்னு சொல்லி சொன்னா என்னைக்கு கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவீங்களா இல்லையா? இப்போ வீடு சந்திப்பு வரும்போது நானும் பாசம் உங்கள்கிட்ட அந்த உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் தலையை சொல்லக்கூடாது. அது 3 பாயிண்ட்டு, அது 1, அது என்னடி அது சொன்னார் பாஸ்டர், என்ன சொன்னார் அப்படின்னா கூடாது. சரியா? அது 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிந்தாள். டக்குன்னு சொல்லுவீங்கல்ல. நான் என்ன சோப்பு தெரியல அப்படியா சொல்லுவீங்க? சிந்தாள். என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் சென்சோடைன் ராபிட் ரிலீஃப் டப்புன்னு சொல்லுவீங்கல்ல. சிலர் அதிலே கொஞ்சம் தடுமாறுங்க, நான் என்ன பேஸ்ட் சொல்லுவேன், என் பொண்டாட்டி தான் தெரியும் அப்படி இல்லையா? சரி, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கேட்ட உடனே செய்யுங்க, டக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கிற விஷயம். அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கிற விஷயம். அப்போது அதை டக்குன்னு சொல்லுவீங்கல்ல, யோசிக்க மாட்டீங்க இல்லையா? டக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இதை இன்றையிலேருந்து கடைபிடிக்கணும். அப்போ இன்னையிலேருந்து கடைபிடிச்சா என்னைக்கு கேட்டாலும் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்னைக்கு கேட்டாலும், இன்னிலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் என்ன செய்யணும்? அதுவா பாஸ்டர், ஆமாம் சொன்னீங்கல்ல, மறக்கக்கூடாதுன்னு வேறு சொன்னீங்கல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைபிடிக்கலன்னு அர்த்தம். அப்படியே விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம். அதுக்காக செய்தி இல்லை. அதனால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரியா? அப்போது வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? சார்ஜ் போடுப்பா, சார்ஜ் இல்லை, ஃபோன் சார்ஜ். ஓ
ஃபோன் மாற்றிருக்கு. ஓகே, அப்போ வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? சரியா, 3 காரியங்கள் வாழ்க்கையின் அர்த்தம். 1, தேவனாலே வாழ பிறந்தவன். கரங்க தெல்ல சொல்லுவோமா? என்னங்க? தேவனாலே வாழ பிறந்தவன். அல்லேலூயா. 2வது, தேவனுக்காக வாழ பிறந்தவன். அல்லேலூயா. 2வது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? தேவனுக்காக வாழ பிறந்தவன். அல்லேலூயா. 3வது, தேவனோடு வாழ பிறந்தவன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதை நம்ம நினைவில் வச்சு அபியாசப்படுத்த ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இன்றைக்கி அதை கொஞ்சம் விளக்கமான செய்வனை பார்க்க போகிறோம். சும்மா நான் சொல்கிறதுனால இல்லை, பைபிள் அது காண்பிக்குது. தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் மாஸ்டர் பீஸ் அதுதான் சொல்லி பைபிள் காண்பிக்குது. அல்லேலூயா. உச்சாமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அதான் அப்படின்னு சொன்னால் கவனிங்க, அதான் அப்படின்னு சொன்னால் முதல்ல தேவனாலே வாழ பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனாலே வாழ பிறந்திருக்கிறேன். பை காட் ஐ எம் a born again Christian. அல்லேலூயா. பை காட், தேவனாலே வாழ பிறந்தவன். 2வது, தேவனுக்காக வாழ பிறந்தவன். ஐ எம் born again Christian for God. ஃபார், சரியா, ஃபார் காட், தேவனுக்காக வாழ பிறந்தவன். 3வது, தேவனோடு வாழ பிறந்தவன். அல்லேலூயா. I am a born again Christian to be with God. Hallelujah. With God, by God, for God, with God. தேவனாலே, தேவனுக்காக, தேவனோடு வாழ பிறந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ முதல் காரியம் என்ன? தேவனாலே வாழ பிறந்தவன். நாம தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். என்ன கவனிங்க. அவர் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். தேவனாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனாலே வாழ பிறந்தவர்கள். அது முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்க. யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அல்லேலூயா. கவனி, முதல்ல நம்ம பிறந்தோம்ல, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறந்தோம்ல, அது புருஷ சித்தம் அப்படி கூட சொல்லிக்கலாம். அவங்க 2 பேர் திருமணமாகி ஒன்றாய் கூடி வந்தாங்க, பிள்ளைவே நினைச்சாங்க, அதுவும் தேவ சித்தம் இருந்தாலும் சொல்றேன், அது கூட புருஷன் சித்தம் சொல்லிக்கலாம். ஆனால் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோமே, அது தேவனாலே பிறந்திருக்கிறோம். நல்ல கரங்களை சொல்லுவோமா? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, தேவராஜ்யத்தை காண மாட்டான். ஆவியினால் பிறக்காவிட்டால் ஜலத்தினால் சொன்னார் ஆண்டவர். ஆவியினாலே born from above, மேலே இருந்து நாம் பிறந்திருக்கிறோம். ஆவியினாலே நாம் பிறந்திருக்கிறோம். தேவனே நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதான் அதுக்கு அர்த்தம். அவர்கள் வாசிக்கிறோம் இங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. சரி, அப்போ யாரும் நம்ம ஒரு ஆளை அவனை நான் ரட்சிக்க போறேன், நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட நாமளே இன்னொரு ஆளை ரட்சிக்க முடியாது. கரங்க சொல்லுவோமா? எந்த மனுஷனையும் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்கணும்னா அவன் தேவனால தான் பிறக்கணும். அல்லேலூயா. அந்த அவர்கள் அப்படி சொல்றது யார அப்படின்னா, இப்போ 12ஆம் வசனம் 13 வசனம் 2 சேர்த்து வாசிங்க. 12, 13 2 சேர்த்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் கொண்டு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் children of God, child of God, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறேன். இப்ப அடுத்த வசனம் 13ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. 13ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஏன் கொஞ்சம் லேட்டா வருது? அல்லேலூயா. நான் பாஸ் விட்டாவன்
ஆட்டோமேட்டிக்காக வரணும்ல, ஃபயராக இருக்கணும். இந்த வசனம் வாசிக்கும் போது நம்மளை தான் வசனம் சொல்லுது, அவர்கள். நமக்கு அப்படியே ஒரு உணர்வு வரணும். நிஜமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தான். ஜபத்தில் காலையில் நம்ம என்னென்ன தேவைக்கெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். முதல்ல ஆண்டு சொல்ல வேண்டியது தான். இன்னைக்கு காலையில் பாடின பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டே வந்தது, எல்ரோயி என்னை காண்பவரே. அவருடைய கண்கள் மட்டும் நம்மை நோக்காது இருந்திருக்குமானால், அவர் மட்டும் நம்ம நினைக்காதிருப்பானால், நம்மளை தெரிந்து கொள்ளாமல் போயிருப்பானால், நம்ம இடத்துல யாரை வேணாலும் நிற்க வைக்க அவரால் முடியும் தெரியுமா? யாரை வேணாலும் நிற்க வைக்க அவரால் முடியும். என் இடத்துல பிரசங்கம் பண்ணதற்கு எந்த மனுஷனை வேணாலும் நிற்க வைக்கிறதுக்கு அவரால் முடியும். அவர் என்னை சார்ந்தல்ல, ஆனாலும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் என்னை தூக்கி எடுத்திருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம ஆண்டுகள் சொல்லுவோம், நான் உம்மாலே பிறந்திருக்கேன் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய காருண்யம், அதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்க எப்படி சொல்லுது, அவர் நாமத்தினுடைய விசுவாசம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தான் சொல்லுது. நம்ம வசனம் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது மறுபடியும் பிறக்கல, தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கு, தேவனாலே நாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க இதை, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் டிஸ்பிளே இன்னொரு கூட்டம் யாரு? நான் போன வாரம் செய்திலையும் சொன்னேன். டெமான்ஸ்ட்ரேஷன் டிஸ்பிளே இன்னொரு கூட்டம் யாரு? ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றார். அங்க வாசிங்க, ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, சரியா? அவங்களுக்கு சொல்லப்பட்டவன், என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த யாவரையும் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். அப்படி ஆண்டு சொல்றது பார்க்கிறோம். நான் சொன்னேன், நமக்கு இந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா அவருடைய மகிமைக்கென்று தான் நாமும் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு இந்த வார்த்தை பொருந்துமா? ஆமாம், பொருந்தும். சரியா? அவங்கள சொல்கிற அதே வார்த்தை சரியா நமக்கு பொருந்தும். ரைட். கவனிங்க, இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 3 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு, அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, வார்த்தை மறந்து விட. அவர் எப்போ? உலக தோற்றத்துக்கு. அவர் எப்போ? உலகம் தோன்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்கள். கவனிங்க, உலகம் தோன்றதற்கு முன்னே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்வினை தீவினை எதுவுமே நாம செய்யல, பிறக்கவே இல்லையா? என் தாயை உருவாகல, உலகம் தோன்றதுக்கு முன்னே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளபடியே பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தல்ல தம்முடைய மகிமையின், தம்முடைய கிருபை மகிமைக்கு புகழ்ச்சியாக தம் தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுயகார புத்திரராகும்படி, பிள்ளைகளாகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. 2 வருதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்குறித்த, உலகம் தோன்றதுக்கு முன்னே தெரிந்து கொண்டார். பிள்ளைகளாகும்படி முன்குறித்தார். பிள்ளைகளாகும்படி முன்குறித்த நாம தான் இயேசு மேல விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம தான் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. 2 வார்த்தை வாங்க, நம்மளை சொல்லும் 2 வார்த்தை சொல்லுவோம். ஒன்று, நாம் தேவனாலே பிறந்தவர்கள். இன்னொன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனாலே பிறந்தவர்கள் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னமே நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னமே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்ட செலக்ட் பாருங்க, கையை பாருங்க, அப்படி செலக்ட் பண்றது, அப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறார். சரியா? இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்தீங்கன்னா கவனிங்க, அவங்க மகிமைக்கு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன்னு சொல்றோம். நம்ம தேவனாலே வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, அவங்களுக்கு வரும்போது உலகம் தோன்றதுக்கு முன்னே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அவங்களோட தெரிந்து கொள்ள பார்க்கவே முடியாது. ஹலோ, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா நமக்கு? அந்த என் வார்த்தையை மறுபடியும் கவனிங்க. நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தான் வசனம் காமிக்குது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் என்ன அங்கே இருக்காதுன்னா, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன இருக்காது அப்படின்னா, நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தேடி பாருங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இருக்காது. ஆனால் உங்களுக்கு எனக்கு உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்க பக்கத்தில் இருப்பாலும் சரி, அவர்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்வது, அவர்களை தெரிந்து கொள்வதை பற்றி வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம் வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். போதும். இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? அந்த 6ஆம் வசனத்தில் பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, என்னங்க பேச மாட்டேன், சொந்தமாய் இருக்கும்படி. என்ன வார்த்தை மிஸ்ஸிங்? என்ன வார்த்தைங்க மிஸ்ஸிங்? ஒன்று உலகம் தோன்றதுக்கு முன்னே, இன்னொன்று கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள். சரியா? அவங்க ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். அப்படி வச்சா கூட என்ன வார்த்தை இல்லை அங்கன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்னே. ஏன் மோசே தான் இது எழுதினார். மோசே உலகம் தோன்றதுக்கு முன்னே காரியம்லாம் தெரியாதா? ஆதியாகமத்தினுடைய முதல் 2 அதிகாரம், சிருஷ்டிப்பின் அதிகாரத்தை எழுதினதே யார் தான்? சொல்லுங்க, எழுதினதே யார் தான்? மோசே தான். அப்போ மோசே கூட இவங்களுடைய துவக்கத்தை எங்கேயுமே மோசே இப்போ அவங்களை அழிக்கலன்னு கண்டுகுட்டி செஞ்சு என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விசனமாக்கினாங்க. தேவன் மனதை விசனப்படுத்தினாங்க. போகிற வழியில், கானான் தேசம் போகிற வழியில் என்ன பண்ணாங்க? கண்டுகுட்டி உருவாக்குனாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், மோசே நீ தள்ளி நின்று நான் ஜனத்தை அழிக்க போறேன்னார். இவங்களை அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னார். அப்போ மோசே போய் நிற்கிறாருங்க. நிற்கும் போது என்ன வார்த்தை சொல்லலை தெரியுமா? என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? உலகம் தோன்றதுக்கு முன்னவே நீர் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜனத்தை நீர் அழிப்பீரோ? அப்படி கேட்கல. என்னதான் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரிஜின், அவங்க தொடக்கம் எங்கே தெரியுமா? எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க துவக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான் துவக்கம். அதுக்கு முன்னாடி அந்த துவக்கத்தை பற்றி இருக்காது. நீ எந்த பக்கம் திருப்பினாலும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எங்கே போனாலும் சரி, அவங்களுடைய துவக்கத்தை பற்றி பேசினா அது ஆபிரகாம்கிட்ட தான் வரும். மோசையும் பரிந்து பேசும்போது என்னதான் பேசுகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் என்னதான் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதான் சொல்லுவாருங்க. யாத்திரை 32ஆம் அதிகாரம், உம்முடைய ஜனம்னு சொல்லுவார். உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது. 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? 13ஆம் வசனம் வாசிங்க. 13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் அவர்களுக்கு நீர் பண்ண வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். உம்முடைய தாசராகிய ஆபிரகாமி, ஈசாக்கை, யாக்கோபை நினைத்தருளும். அவர்களுக்கு நீர் பண்ணின வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். உலகம் தோன்றதுக்கு முன்னே நீர் தெரிந்து கொண்டீரே. அந்த வார்த்தை இல்லை. உலகம் தோன்றதுக்கு முன்னே இல்லை. உபாகமத்தில் எழுதும்போது கூட, உபாகமத்தின் காரியத்துக்கு வரும்போது கூட, அவங்களுக்கு என்று தேசத்தை அவர் பங்கிட்டு வைத்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் கூட எப்போ அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், உலகம் தோன்றதுக்கு முன்னே இல்ல, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய துவைக்கத்தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னேன்னு இல்ல. யோசுவா அடுத்த தலைவர், மோசேயின் அடுத்த தலைவர் யோசுவா ஜனங்கிட்ட பேசும்போது கூட ஆரிஜின் துவக்கத்தை பத்தி பேசும்போது என்னதான் பேசுறாரு? உலகம் தோன்றதுக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே அப்படி சொல்லல. நீங்க யோசுவா புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா, யோசுவா சரித்திர புத்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 24ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம். நீங்க அடுத்து 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா வாசிங்க. 3ஆவது வசனம். நான் அதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து, ஆபிரகாம் தான் அவங்க துவக்கம். உலகம் தோன்றதுக்கு முன்னே அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு இல்லை? உங்களுக்கு இல்லை. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, ஸ்தேவான் போன்ற பிரசங்கியார்கள், ஸ்தேவான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பிக்கிறார்? ஸ்தேவான் பிரசங்கத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் வாங்க. அவங்களோட ஆரிஜின் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில்
2ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஆ. சகோதரரே, சகோதரரே, பிதாக்களே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே. போதும். எங்க ஆரம்பிக்கிறார்? யார்கிட்ட ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம். 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 பவுல் ரோமர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து பேசும்போது யார்கிட்ட ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம், இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டார், யாக்கோபு தெரிந்து கொண்டார் அப்படின்னா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தா எங்க தெரிந்து கொண்டார் பாருங்க. எங்க தெரிந்து கொண்டார்? ரோமர் 9ல் 10-11 வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆனபோது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. எப்போ? பிள்ளைகள் எங்க இருக்கும்போது? எங்க இருக்கும்போது? ரெபெக்காள் கருவயிற்றில் இருக்கும் பொழுது. உலகம் தோன்றதுக்கு முன்னே இல்ல இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு வசனம் எப்படி? நமக்குள்ளாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. எவ்வளவு விசேஷமானவங்கன்னு பாருங்க. எப்போ தெரிந்து கொண்டாரா? உலகம் தோன்றுவதற்கு முன்னே. உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இன்னொரு வார்த்தை சொன்னேன் நான், பிள்ளைகள். நம்ம யாரு? பிள்ளைகள். அவங்க இஸ்ரேல் மக்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரத்து வாங்க. உபாகமம் 32. ஐந்தாம் வசனம் வாசிங்க. அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் யார் அல்ல? அவருடைய பிள்ளைகள் அல்ல. யார் அல்ல? அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். அவர்கள் பிள்ளைகள் அல்ல. அவர் பிள்ளைகள் அல்ல. அவர் உடன்படிக்கை செய்யும் போது நீங்கள் என் பிள்ளைகள்னு சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அவங்களோட உடன்படிக்கை பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்கிறான்னு முக்கியம். ஏன்னா நம்மோட உடன்படிக்கை செய்யும்போது நமக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுறது முக்கியம். அவங்க உடன்படிக்கையில் அவங்ககிட்ட என்ன வார்த்தை சொல்லப்படுறது முக்கியம். அவங்க உடன்படிக்கை குறித்து எங்கே வாசிக்கிறோம்? யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா அங்கே அவர் என்ன தான் வாக்கு பண்ணுறாரு அவங்க வாசித்து பாருங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். 5 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சொத்து சம்பத்தாக இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள். சொல்ல சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இதைத்தான் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் என் பிள்ளைகளா இருப்பீர்கள். இல்ல, இப்ப நம்முடைய வாக்குத்தத்தத்தை வாசிப்போமா? நம்ம வாக்குத்தத்தத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16லிருந்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி நல்ல கரங்கோய் சொல்லுவோமா? நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் அப்படி சொல்லப்படலை. பிள்ளைகள்னு சொல்லப்படலை.
அவங்க என்ன சொன்னா, ஆண்டவரே தேவனே நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? நீர் அனாதியா என்றென்றைக்கு இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியைகள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், ஏசாயால 64ஆம் அதிகாரத்து வாங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம். அறுபத்தி 4 வசனம் வாசிங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இதைத்தான் பவுல் கொரிந்து சபைகளுக்கு என்ன செய்றாரு, எழுதுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 8ஆம் வசனம் வாசிங்க. 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களுடைய பிதா, பிதா, நாங்கள் களிமண். நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் நாங்கள் அனைவரோட கரத்தின் கிரியை. நீர் உருவாக்கினால எங்க பிதா. அல்லேலூயா. நீர் எங்களை உருவாக்கினால நீர் யார் எங்களுக்கு சொல்லுங்க, யார் எங்களுக்கு பிதா. அப்பதான் மல்கியால கேட்கிறான், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நீ என்ன பிதான்றல்ல, என் கணம் எங்கே? ஆனா நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் போல, சரிங்களா? நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க யாரு? ஏசாயா 61 வாங்க. ஏசாயா 61 பாருங்க. அவங்க யாரு? ஏசாயா 61 6ஆம் வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்கள் யார் என்று சொல்லப்படுவீர்கள்? கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், நீங்கள் பணிவிடைக்காரர் என்று சொல்லப்படுவீர்கள். யாருக்கு? அவங்களுக்கு சொல்ற வார்த்தை எல்லாம் பணிவிடைக்காரர், ஆசாரியர் சொல்லப்படுவீர்கள். அப்படித்தான் சொல்லப்படுது, சரியா? ஆனா நமக்கு கவனிங்க, நமக்கு வரும்பொழுது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனம். நாம சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்கள் பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவரு சீரியஸா ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பிள்ளைகள் காரியத்தை பத்தி பேசுவார். அங்க கூட யாரை பத்தி தான் பேசுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. ஓசியா 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருக்கு சொல்லப்படும். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்படாம, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கரகத்திலே சொல்லுவோமா? யாருக்கு? நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படாமல், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். யாருக்கு? அப்படியே 2ஆம் அதிகாரத்தில் 23 வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அப்போ அவர் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி அவர் என்ன சொல்வாரா? என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா. யார் இவர்கள்? நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படாமல், நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லப்படுவீர்கள். அவர்கள் சொல்லப்படுவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் யார்? புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்க, பவுல் அதை எடுத்து பேசுறார். ஆவியால் ஏவப்பட்டு ரோமர்ல 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாங்க 9ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்ற காரியத்தை பார்ப்போம். 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிக்க. 26. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்ல கணக்கு சொல்லுவோமா? இப்ப சொல்லி இருக்குதுன்னு கோட் பண்றாருல்ல, யாரை குறிச்சு பேசும்போது சொல்றாரு? யாரை குறிச்சு? முந்தின பிந்தின வசனம் பார்க்கணும்ல கண்டிப்பா. அப்ப 24ஆம் வசனம் வாசிங்க. 24 வாசிங்க. யாரை குறிச்சு சொல்றாரு பாருங்க.
அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலுமிருந்து நம்மை புறஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறது. யாருக்கு? நல்ல கரங்குத்தல்லே சொல்லுங்க. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதியில் இருந்தும் தமக்கென தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. நமக்கு தாங்க ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஜனம் அல்ல என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர்களை பார்த்து என்னன்னு சொல்லப்படும்? பீப்புள் ஆஃப் காட் சொல்றதுல யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் தான் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்த்துனீங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் கடைசி அதிகாரம், கடைசி அதிகாரத்தில் ஓகே ஆமோஸ் 9:11-12 வாசிங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி. யாரை வசமாக்கி கொள்ளும்படிக்கு? யாரை வசமாக்கி கொள்ளும்படிக்கு? சகல ஜாதிகளை புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு வசமாக்கி கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சொல்லுங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி எனக்கு வசமாக்கி கொள்ளும்படிக்கு. வாசிக்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையே மறுபடியும் எடுப்பித்து ஆண்டவர் கட்டுறது எதுக்காக? வசந்த பார்த்து நீங்களே சொல்லுங்க. எதுக்காக? சகல ஜாதிகளையும் என்னங்க சொல்ல மாட்டீங்க? சகல ஜாதிகளையும் அவருக்கு வசப்படுத்திக் கொள்வதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் கொர்நேலியு வீட்டில் என்ன ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. சரியா? அந்தியோக்கியா போனா அங்கேயும் புறஜாதிகள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லா இடங்களிலும் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஆலோசனை கூடுது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஆலோசனை கூடும்போது எல்லாரும் பேசுறாங்க. பேதுரு எழும்பி அவர் மூலமா ஆண்டு செஞ்ச காரியத்தை சொல்றார். பவுலும் பர்னபாவும் அவங்க மூலமா புறஜாதிகள் இடத்துல ஆண்டு செய்த காரியங்களை சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல பொழிந்து பண்ண அவர்கள் மேல பொழிந்திருக்கப்பட்டாங்க. நாம் எப்படி விசுவாசம் ரட்சிக்கப்படுறோமோ அப்படியே புறஜாதிகள் பண்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ உடனே யாக்கோபு எழுந்தார், சகோதரரே நான் சொல்வதை கேளுங்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் எங்க கோட் பண்ணாரு? இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை தான் கோட் பண்ணாரு. கோட் பண்ணும்போது என்ன சொல்றாரு வார்த்தை? என்ன சொல்றாரு பாருங்க. புறஜாதி ரட்சிக்கப்படுறதை குறித்து அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தரளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எந்த தீர்க்கதரிசி? எல்லா தீர்க்கதரிசி இருந்தாலும் கோட் பண்றாரு. எங்க வாசிங்க. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? நீங்க சொல்லுங்க. ஆமோஸ். எங்க எழுதியிருக்கிறது? ஆமோஸ் 9:12 எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 18 வாசிங்க. உலக தோற்று முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. நல்ல கரங்க சொல்லுவோம்னா அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னமே தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்கு. அதனால உலகம் தோன்றதுக்கு முன்னமே உங்களை என்னை கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் இஸ்ரேல் மக்களுக்கு தெரியுமா? தெரியும். இஸ்ரேல் மக்கள் தெரியாதா? ஆபிரகாம் தெரியாதா? அவருக்கு அவர் பிளான் தெரியாதா? மீட்பின் திட்டம் தெரியாதா? சகலவற்றையும் அறிந்த தேவன் அவர். அல்லேலூயா. ஆனா எங்கேயுமே நீங்க புதிய ஏற்பாடுலையும் சரி பழைய ஏற்பாடு சரி எங்கேயுமே நீங்க உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார்னு வாசிக்க முடியாது. ஆனா உங்களையும் என்னையும் பார்த்தேன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதை காமிக்கிறது? நாம தேவனாலே
பிறந்தவர்கள். எப்போ டிசைட் பண்ணியிருக்கிறார் நம்மளை தேவனாலே நாம் பிறக்கிறதுக்கு? எப்போ டிசைட் பண்ணியிருக்கார் சொல்லுங்க, எப்போங்க பேசுங்க, எப்போ டிசைட் பண்ணியிருக்காரு நம்மள? வரங்க, அவர் வந்து பார்க்கல பிறந்த பிறகு இவன் இதெல்லாம் நல்லா பண்ணுறான், இதுதான் கொஞ்சம் சரி, இப்போ இவனை நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம ராஜ்யத்துக்கு ஓகேன்னு தெரியுது, ஓகே ரைட், இவன் கொஞ்சம் நல்லா ஓகேவாக இருக்கான், அவன் வேண்டாம், இவன் ஓகே ஓகே அப்படி இல்லை. அதில் நம்மளை யாரையும் அவர் இன்டர்வியூ கூப்பிடல, நீ வா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு, உன்னை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படி அவர் சொல்ல. நம்மள இன்டர்வியூ கூப்பிடல, சரியா? இன்டர்வியூ கூட்ட எடுத்தார், செலக்ட் பண்ணார். இல்லை நம்ம எதாவது பெர்ஃபார்ம் பண்ணுமா? பெர்ஃபார்மன்ஸா இல்லை, அதுவும் இல்லை. அப்போ என்னதான் கிருபை? கரங்குதலை சொல்லுவோமா? அவரோட மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே, காருண்யத்தினாலே நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே யாரால் பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்கையாக, மாஸ்டர் பீஸாக, தேவனுடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கிறோம். சரி, அதான் வாழ்க்கையின் அர்த்தம். நம்ம வாழ்க்கையின் அர்த்தம், நீ யார்? ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. நீ யாரு? நான் தேவனாலே வாழ பிறந்தவன். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்லுவான், நான் யாரால பிறந்தவன் அப்படின்னா, நீ உங்கள் அம்மா அப்பாவால் பிறந்தவன். டேய், பிறந்தவன் நான் சொல்கிறது மறுபடியும் பிறக்கிறது. கரங்க தலையை சொல்லுவோமா? அப்போ நிற்கிறது மாதிரி தலையை சொல்லிட்டு கேட்பான், மறுபடியும் பிறக்கிறது எப்படி? நான் எனக்கு இப்போ 40 வயசுக்கிட்ட ஆச்சு, எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் நான் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு நிற்கிறது ஏசுட்டு கேட்ட மாதிரி கேட்பான். அப்போ தான் நீ என்ன ஏதோ லூசு மாதிரி பேசுகிற, மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரிலாம் கேட்பான். ஏன்னா ஜென்ம மனுஷனுக்கு பைத்தியமாக தானே செய்யும், தோன்றும். அதனால் கேட்பான், என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற, ஒரு மாதிரியில் பேசுகிற, இவ்வளோ ஒழுங்காக இருந்த மறுபடியும் பிறக்கணுங்கிற, நீ எங்கே போய் மறுபடியும் பிறந்த? உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் மறுபடியும் நீ பிறந்தியோ அப்படின்னா, டேய் முதல்ல பிறந்து எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தேன்டா, நான் பிறக்கிறேன்னு சொல்கிறது மறுபடியும் பிறக்கிறது தேவனாலே பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தேவனாலே பிறப்புதுன்னா என்னன்னு அவனுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். அல்லேலூயா. ஆமாம், தேவனாலே வாழ பிறந்தவன். நான் தேவனாலே வாழ பிறந்தவன், அதான் என் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல மாட்டேன். கரங்குதி அலையிலே சொல்லுங்க, உச்சமாலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், தேவனாலே வாழ பிறந்தவன். அல்லேலூயா. ஆபியஸாக தேவனாலே வாழ பிறந்தா அடுத்து என்ன தான் சொல்லணும் சொல்லுங்கள்? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லணும்? நீங்களே சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? தேவனுக்காக. ஆமாம், தேவனாலே வாழ பிறந்துட்டு எனக்காக நான் வாழலாமா? இல்லையா? தேவனாலே வாழ பிறந்தவன், தேவனுக்காகவே வாழ பிறந்தவன். அல்லேலூயா. அது ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்க. 14-15. கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். யாருக்காக பிழைத்திருக்கும்படி? நீங்களே சொல்லுங்க. தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. நல்ல கரமத்திலே சொல்லுவோமா? அல்லேலூயா. யாருக்காக பிழைத்திருக்கும்படி? யாருக்காங்க? தேவனுக்காக பிழைத்திருக்கும்படி, இயேசுவுக்காக பிழைத்திருக்கும்படி. அல்லேலூயா. அப்போ அதான் ரெண்டாவது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நான் தேவனாலே பிறந்தவன். ரெண்டாவது, தேவனாலே வாழ பிறந்தவன், தேவனுக்காக வாழ பிறந்தவன். அல்லேலூயா. அவங்கள்ட்ட இஸ்ரேல் மக்கள்கிட்ட போவோமா? அவங்க இந்த காரியத்தெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிடலை. அவங்க, நான் சொன்னேன் உலகம் தோன்றதுக்கு முன்னே அப்படி கிடையாது. அவங்க தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, தேவனுடைய ஜனம். சரியா? ஆனாலும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கல. தேவனுக்காக வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா அந்த ஏசாயா 43:7 மகிமைக்கென்று சிருஷ்டித்து உலகை படைத்த யாவரையும் கொண்டு வான்னு என்பேன்னு சொன்னார்ல, அப்படியே கீழே என்ன சொல்றாரு? போன வாரம் கூட வாசிச்சோம். 11-12 வசனம் வாசிங்க. ஏசாயா 43:11-12 வசனங்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நானே தேவன். அவங்க இஸ்ரவேல் மக்கள் சொல்ல, நானே தேவன்றதுக்கு யார் தான் சாட்சி? நீங்க தான் சாட்சி. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார் அவர் சொன்ன காரியம், உங்களை நான் பிரித்து வச்சிருக்கேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். லேவியராகமம்
கர்த்தராகிய நான் ஆ, பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஜனங்களா இருக்கும்படிக்கு, பரிசுத்த ஜனமா இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு என்ன பண்ணேன்? பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம அவங்களோட மேலு, அவங்களோட எக்ஸ்ட்ரா. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள ஆபிரகாம் கிட்ட தான் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. நமக்கு எங்கே ஆரம்பிக்குது? நீங்கள் சொல்லுங்க, எங்கே ஆரம்பிக்குது? எங்கெங்க ஆரம்பிக்குது? உலகம் தோன்றதுக்கு முன்னே. அல்லேலூயா. அவங்க தேவ ஜனம், நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நானே தேவனுக்கு தேவ ஜனமாகி நீங்கள் சாட்சிகள் அவங்கள்ட்ட சொன்னார். சரியா? இப்போ இப்படி சொல்றேன், அவர் தான் அப்பாங்கிறதுக்கு பிள்ளைகள் நாம எப்படி சாட்சி? பார்த்தாலே சாயல் தெரியணும். கணக்கு தெரியல சொல்லுவோமா? பிள்ளைய பார்த்தா யார் சாயல் தெரியணும்? அப்படியே எங்கள் அப்பனை மாதிரியே பண்ணுறான் பாரு, அப்படி தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த சாயல் தெரியணும். அவங்க டோட்டலாக மிஸ் பண்ணாங்க. அவங்க ஆண்டவர் சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்லை. நீதியின் பிரமாணங்கள் அவர்களுக்கு தந்தார். எதுக்கு தந்தார் தெரியுமா? மற்ற ஜாதிகள் எல்லாம் இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், இவரே தேவன், இவர் பரிசுத்த தேவன், இவருடைய பிரமாணங்கள்லாம் நீதியின் பிரமாணங்கள், அன்பின் பிரமாணம் என்பதெல்லாம் மற்ற ஜாதிகள் இவர்கள் மூலமா இவர்தான் தேவன் என்று அறிந்து கொண்டு வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் டோட்டலா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க. மற்ற ஜாதிகளோட கலவாதிருங்கள் சொன்னார், ஆனால் கலந்தாங்க. அவங்களுடைய காரியத்தை நீங்கள் பின்பற்றாதிருங்கள் சொன்னார், பின்பற்றினாங்க. எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க தெரியுமா? எலியாவின் நாட்களில் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க? அக்கினி இறக்கி தேவ ஜனத்திற்கே கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கக்கூடிய பரிதாப நிலைமைக்கு செய்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணுறாங்க, யார் தேவன்? அக்கினி இறங்குறதா பார்ப்போம். பாகால் இறக்குனா பாகால், கர்த்தர் இறக்குனா கர்த்தர், அப்படி நிற்கிறான். பரிதாப நிலை. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு தேவ கோபத்தால் சிதறடிக்கப்பட்டார்கள் 10 கோத்திரம். மீதி 2 கோத்திரம் அவங்களும் அதே போல சோரம் போனார்கள். அதனால என்ன பண்ணார்? அவங்கள கோபத்தில் சிறையிருப்புக்கு அனுப்பினார். சிறையிருப்புக்கு போய் மறுபடியும் உள்ள திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து சொந்த தேசத்தை எப்படி தான் அடிமைகளாக இருந்தாங்க. இப்போ கவனிங்க, அவரே தேவன் என்பதற்கு அவருக்காக வாழ அவர்கள் பிடித்தெடுக்கப்பட்டவர்கள். அதான் நம்ம பார்க்குறோம், தேவனுக்காக வாழ பிறந்தவன் பார்க்குறோம். அவர்களுக்காக வாழ அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவருக்காக வாழ நீங்கள் நானும் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. என் வார்த்தை கவனிச்சிக்கலாம். அவருக்காக வாழ அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவருக்காகவே வாழ, தேவனுக்காக வாழ பிறந்தவர்களாக தேவனாலே பிறந்தவர்கள் நாம. அல்லேலூயா. ஆனால் அவங்க எல்லாத்தையும் அவரே வந்துச்சார். அவங்ககிட்ட அவரே மாம்சத்தில் பண்ணார், வந்தார். யோவான் சுவிசேஷம் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவங்களை குறித்த நிலை என்ன? யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11 வருஷம் வாசிக்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அவரையே தேவகுமாரனே கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நிலைக்கு போயிட்டாங்க. கவனிங்க, முக்கியமானது. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனால பிறந்திருக்கிறோம் தெரிஞ்சிட்டு, தேவனால பிறந்திருக்கிறோன்றது மட்டும் நம்ம பிறந்துட்டோம், தேவனாலே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு தேவனுக்காக வாழாமல், தேவனுக்காகவே வாழாமல் நமக்காக வாழ நாம வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், வாழ முற்படுவோமானால், வாழ்வதற்கே பிரியப்படுவோமானால், இது நிச்சயம் வாழ பிரியப்படுவோமானால், சரியா, நிச்சயமா நாமும் அவர்களை போல அவரை சிலுவையில் அறைந்துட்டு தான் நமக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏதோ ஒன்று தான் பாசிபிள். ஒன்று, நாம் சிலுவையில் அறைஞ்சோம்னா அவருக்காக என்ன செய்வோம்? வாழ்வோம். அவர் நம்ம வாழ்க்கையில் வாழ்வார். இல்லையா, அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டு நாம் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வோம்? அவங்கள போல தான் வாழ்வோம். இது 2 தான், ஒன்று தான் சான்ஸ். 2 ஒரே டைம் இருக்க முடியாது. எனக்காக நான் வாழ்ந்து ஆண்டருக்காக வாழ்ந்து சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதைத்தான் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம அதை பற்றி தெரியாமல் ரட்சிக்கப்பட்ட சோத்திரம் அப்படின்னு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கும் வாழ்றது இல்லை வாழ்க்கை.
நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை அல்ல ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம விரும்பலாம் செய்கிற வாழ்க்கை அல்ல ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. நம் எண்ணங்களில் தோன்றுவதெல்லாம் செய்வதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. நம் சிந்தனையில் தோன்றுவதெல்லாம் செய்வதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசுவுக்காகவே வாழும் வாழ்க்கையே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவுக்காகவே வாழ்றதுனா எப்படி தெரியுமா? இதை குறித்து விளக்கமாக 12ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் பார்ப்போம். இயேசுவுக்காகவே வாழ்வதுனா என்ன அப்படின்ட்டு சரியா விளக்கமாக பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் 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 காமிச்சு கொடுக்குறேன். இந்த பானை சோறு வெந்துச்சா இல்லையான்னு எப்படி பார்ப்போம், எடுத்து கொஞ்சம் நசுக்கி பார்ப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு நமக்கு சேர்த்து சொன்னதை காமிக்கிறேன். அப்போ தான் அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்க, நாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு நமக்கு சேர்த்து சொன்னது கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா. நான் நியாயப்பிரமாணத்தை போல கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணத்தில் கிறிஸ்து சொன்னது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க, நாம் எப்படி பண்ண போகிறோம் அல்லது பண்ணுறோம் காரியம். மத்திய 5ஆம் அதிகாரத்து வாங்க, மலைப்பிரசங்கம். கிறிஸ்துவின் பிரமாணம் மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்கிற சில காரியங்களை நம்ம பார்ப்போம். ஒரு 3 காரியத்தை நிச்சயம் உதாரணமாக பார்ப்போம். மத்திய 5ஆம் அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சம் இது வரைக்கும் கவனிச்ச இது வரைக்கும் கவனிச்சிங்க. இப்போ கவனிக்கிறது கொஞ்சம் பக்கத்தில் கவனிக்கிறாங்களான்னு கொஞ்சம் கவனிங்க. சரியா? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கரங்க தெரியல சொல்லுவோமா? இது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சொன்னது முக்கியம் இல்லையா அப்படி நினைக்கக்கூடாது, அதுவும் முக்கியம்தான். ஆனால் இப்போ சொல்கிற ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கவனிக்கிறாங்களா இல்லை ஆண்டவரோட ஐக்கியமாக போயிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆண்டவர் வார்த்தையை கவனிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தட்டி விடுங்க, ஊசி விடுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கிள்ளி விடுங்க, நொல்லி விடுங்க, என்ன பண்ணி விடுங்க. சரி, ஆனால் என்ன செய்யட்டும், ஆணு கத்தாமல் ஆண்டவர் வார்த்தையை கேட்கட்டும். சரியா? சோத்திரம். ஓகே, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் 38 வாசிங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மோசமானதான் நினைக்க கூடாது. அந்த டைம்ல கண் எடுத்தா கண் எடுத்துட்டான், பல் எடுத்தா பல் எடுத்துடுறான் அப்படின்னு தனிப்பட்ட மனிதர்களுக்கு இது சொல்லப்படலை. இது நியாயாதிபதிகளுக்கு, ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு வழக்கு விசாரிக்கும் போது சொல்லப்பட்ட காரியம். வழக்கு விசாரிக்கும் போது ஏழை எளியவர்களை காக்கும்படி, சிறுமியானவர்களை காக்கும்படி, சரியா? அவன் என்ன சொல்றது, செல்வாக்கு நிறைஞ்சவன் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்காரன் எஜமான் வேலைக்காரனை என்ன பண்ண இஷ்டத்துக்கு அடிக்கிறதும் உதைக்கிறதும் இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்களை காக்கும்படி நியாயஸ்தானத்துக்காக சொல்லப்படுதுன்னு வரும். யாருக்குன்னா வழக்குக்காக என்று சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ நியாயாதிபதிகளுக்கு சொல்லப்படும். ஆனால் தொடர்ந்து இப்போ ஆண்டவர் பேசுறது என்னன்னு பார்ப்போம். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. நான் இப்போ கொஞ்சம் மேலே போயிடுறேன், ஏன்னா ஸ்க்ரீனில் கொஞ்சம் தெரியணும், அதுக்காக தான் மேலே போகிறேன்றேன். ஏன்னா வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னா புரியாது இல்லையா? அவங்களும் முக்கியம்ல, வீடியோவில் பார்க்குறவங்களும். சிவி வா, பைபிள் வச்சுட்டு வா கொஞ்சம் வேலை. இப்படி வீடியோவில் சிவி தெரியறேன்னான்னு பார்த்துக்கிடுங்க. இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருப்பா. தெரியறேண்ணா வீடியோவில் தெரியறேண்ணா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவருடைய வழக்கணத்தில், உன் வழக்கணம் இது ரைட் அது இதானே ரைட்டு, கரெக்டா? ஆமாப்பா, அது குழம்பாது, இதான் ரைட்டு உனக்கு. சரியா? ஓகே, ரைட்டு தான். சரியா? இப்போ வழக்கணத்தில் அறைந்தால் அப்படின்னா நான் இப்படி அறைவாங்களா யாராவது? சரியா? இப்படி எல்லாரும் இப்படி தான் அறைவாங்க, இப்படி தான் அறைய வரும், இடது கணத்தில் தான் அறைவாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவருக்கு மறு கணத்தை என்ன பண்ணு, திருப்பி கொடுங்கிறார். எப்படி வலது கணத்தில் அறையிறது? அப்போ ஆண்டவர் வந்து சும்மா அப்படி சொல்லும் போது சொல்லிட்டாரா, ட்ரிக்காக சொல்லிட்டாரா அப்படின்னா? ட்ரிக்காலாம் ஆண்டவர் சொல்லலை. அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, இந்த வலது கணத்தில் நான் அறையணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என் கையை திருப்பி வச்சு, இப்படி அறையத்துக்கு பதிலாக இந்த பக்கம் திருப்பி வச்சு தான் இப்படி தான் அறையணும். சரிங்களா? இப்படி பட்டு நான் விட்ட நாரை அதான் வலது கணத்தில் அறையிறது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. போடுங்க. இப்போ இப்படி நான் அடிக்கணும் வலது கணத்தில் அப்படின்னா நான் கையை திருப்பி தான் பண்ணணும், அடிக்கணும். கையை திருப்பி அடிக்கிற இந்த காரியம் வந்து யூத கலாச்சாரத்தின்படி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம கலாச்சாரத்தில் செருப்பால் அடிக்கிற மாதிரி, நம்ம கலாச்சாரத்தில் தொடப்பத்தில் அடிக்கிற மாதிரி. சரியா? அவங்க கலாச்சாரத்தில் ஒருத்தன் கையை திருப்பி வலது கணத்தில் அரைஞ்சான் அப்படின்னா 2 அறை விட்ட மாதிரி கணக்கு, அல்லது செருப்பால் அடித்த மாதிரி கணக்கு, அல்லது தொடப்பத்தில் அடித்த மாதிரி கணக்கு. அப்போது அவன் அறை வாங்கின வழியை விட எந்த வழி அதிகமாக இருக்கும் அப்படின்னா, வலது கணத்தை வாங்க எந்த வழி அதிகமாக இருக்கும்னா, என்ன நம்ம சொல்லுவோம்ல, யாராவது சொன்னோம்னா என்ன செருப்பால் அடிச்சுட்டான், ஏதோ தொடப்பத்தை எடுத்து அடிச்சுட்டான் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஃபீலிங் இருக்கும். எப்படின்னா அவன் கையை திருப்பி என்ன பண்ணான், என் வலது கணத்தில் அடிச்சாங்கிறது. ஆண்டவர் வந்து உணர்வை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். உணர்வு குறித்து என்ன பேசுகிறாருன்னா, உன்னை அப்படி அடிச்சு அவமானம் உனக்கு, அந்த மாதிரி கிறிஸ்தவனாகிய உன்னை, என் சீஷனாகிய உன்னை அவன் அடிக்கும் பொழுது, உன்னை அவமதிக்கும் பொழுது, உன்னை அவமானப்படுத்தும் போது, உன்னை நிந்திக்கும் பொழுது, உனக்கு ஒரு கேவலத்தை உண்டாக்கும் பொழுது நீ என்ன பண்ணாத, ஐயோ அப்படின்னு நொந்து போகாத, நீ சந்தோஷமா மறுகணத்தை என்ன பண்ண,
அவனுக்கு காட்டு. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சரியா? இதைத்தான் ஆண்டவருங்க சொன்னார். இப்போ எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூத கலாச்சாரத்தினுடைய காரியம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்றார், ஒருவனை ஒரு கணத்தில் அரைஞ்சானா உன் வலது கணத்தில் அரைந்தான். சரியா? நீ என்ன செய், உன்னுடைய இன்னொரு கணத்தை என்ன பண்ணு, இன்னொரு கணத்தை என்ன பண்ணு, காட்டு. அதிகமாக அவங்க யாரால் அறையப்பட்டாங்க தெரியுமா? யாரால? யூதர்கள் அதிகமாக யாரால் அறையப்பட்டாங்க தெரியுமா? யாராலங்க? யார் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க அடிமைத்தனத்தில்? ரோமர் ஆட்சியில் இருந்தாங்க. ரோமர்களால் தான் அறையப்பட்டாங்க அதிகமாக. சரியா? அப்போ ரோமன் வந்து அடி கோவத்தில் கேவலப்படுத்தணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கையை திருப்பி பலார்னு விடுவாங்க. சரியா? அப்போ யூதர்களுக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்கும். அப்போல்லாம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களாம், எப்படி அழுவாங்களாம், தேவனே எங்களை இப்படி கைவிட்டுட்டீங்களே, எங்கள் தேசத்திலே நாங்கள் இப்படி அவமானப்படுத்தப்படுறோமே, இவன்லாம் சாகக்கூடாதா, இவனெல்லாம் நீங்கள் சாகடிக்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. நீங்கள் வெப்ராலாம் சொல்லுவீங்களா? வெம்பி என்ன செய்வாங்க, அழுவானா. அப்படி வெம்பி அழுகிற ஆட்களுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் மலை பிரசனம் பண்ணுகிறார். அப்படி உன்னை ஒருத்தன் அறைந்தால் அப்படின்றார். அவங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி தான் ஆண்டவர் பேசினார். நீ என்ன பண்ணு, என் சீஷன் சொன்னா, என் பிரமாணம் சொன்னா, என் பிரமாணம் என்ன அப்படின்னா, பழைய பிரமாணத்தை நீ கேட்டிருப்ப, இப்போ நான் பிரமாணம் சொல்கிறேன், நீ உன்னோட மறுக்கணத்தையும் என்ன பண்ண, உனக்கு காட்டு, உன் மறுக்கணத்தையும் காட்டு. ஃபஸ்ட்டு உணர்வை பற்றி பேசணும். உன்னை அவமதிக்கிறானா, உன்னை நிந்த அப்படின்னு எடுக்காமல் என்ன பண்ணு, உன் மறுக்கணத்தை என்ன காட்டு. இப்போ சிலருக்கு கேள்வி வரும், இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும் பொழுது இயேசுவை ஒருத்தன் அரைஞ்சான்ல, அரைஞ்சவொன்னே ஆண்டவர் மறுக்கணத்தை காட்டாம நீ என்னை ஏன் அரைந்தான்னு தானே கேட்டார். சரியா? சில கேள்வி வரலாம், நானே கூட கேள்வி எழுப்புறேன். ஏன் அரைஞ்சான்னு தானே கேட்டார், அப்போ அவர் ஏன் மறுக்கணத்தை காட்டலை? அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம்ல, அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம்ல. சரியா? முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவன் எந்த கணத்தில் அரைஞ்சான்னு பாருங்க. சரியா? முதல்ல அது பாருங்க. ரெண்டாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியருக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அப்போ அவன் வந்து என்ன சொல்றான், உண்மையிலே பிரதான ஆசிரியர் யார் நீங்கள் சொல்லுங்க, யார்? இயேசு. அவன் வந்து என்ன சொன்னா, பிரதான ஆசிரியருக்கு இப்படியா மறு உத்தரவு கொடுப்பது அப்படின்னு என்ன பண்ணான், அவன் அரைஞ்சான். பிரதான ஆசிரியர் இப்படியா மறு உத்தரவு கொடுப்பது அப்படின்னு செய்தான், அரைஞ்சான். அப்போ இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பா நீ என்னை அரைஞ்ச, நான் பேசின வார்த்தைக்கு தானே என்ன அரைஞ்ச, நான் பேசின வார்த்தைக்கு தானே அரைஞ்ச, நான் என்ன தப்பாக பேசினேன் அதை சொல்லு, அதை சொல்லு. நான் தப்பாக பேசலைன்னா ஏன் என்ன அரைஞ்சேன்? இது ஏன் ஆண்டவர் கேட்டார் அப்படின்னா, யாத்திராங்க 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராங்க 23:1. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே கலவாயாக. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாகனா ஏற்றுக்கொள்ளாத, அபாண்டமா சொல்லப்படுற காரியத்தை, புரியுதா? அந்த இடத்துல நம்ம அப்படிதான் பேசலாம். அந்த போர் சேவகன், அந்த பிரதான ஆசாரியருடைய சேவகன். அப்போ ஆண்டவர் கேட்டார், நான் என்ன தப்பா பேசினேன் சொல்லுன்னு தான் சொன்னார். சரியா? அந்த ஆண்டோட வார்த்தை என்ன, ஆண்டோட டீச்சிங் என்ன, ஆண்டோட டீச்சிங் என்ன? உன்னை வலது கணத்தில் அறைந்தாள், உன்னை அவமானப்படுத்தினான். எல்லாம் கவனிங்க. இப்போ முக்கியமான நான் சொல்கிறேன். இப்போது அடிக்கிறவங்க வந்து கோவத்தில் அடிக்கும்போது, நல்லா கவனி, கோவத்தில் அடிக்கும்போது பட்டுன்னு எப்படி அடிப்பானா, இப்படி தான் அடிப்பான் கோவத்தில். சரியா? கோவத்தில் வந்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா பலார்னு வந்து இப்படி தான் என்ன செய்வான், அடிப்பான். இப்படி ஒருத்தன் அடிக்கிறான், நல்லா கவனி, இப்படி ஒருத்தன் யூத கலாச்சாரத்தில் இப்படி ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவன் திட்டமிட்டு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நான் உன்னை நிந்திக்கிறேன், அதை நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு தான் என்ன பண்ணுறான், இன்டென்ஷனா, நோக்கத்தோட என்ன பண்ணுறான், உன்னை அடிக்கிறான். நோக்கத்தோடு தான் உன்னை அடிக்கிறான். அப்படி நோக்கத்தோடு தான் உன்னை கேவலப்படுத்துகிறான், நோக்கத்தோடு தான் உன்னை இன்சல்ட் பண்ணுறான். நீ என்ன பண்ணு, நீ கிறிஸ்துவின் சீஷனாய், தேவனாலே பிறந்தவனாய், தேவனுக்காக வாழ பிறந்தவனாய் என்ன செய்யன்னு சொல்கிறாரு சொல்லுங்க, என்ன செய்ய சொல்கிறாரு? என்ன பண்ணு, மறுக்கணத்தை காட்டு, மறுக்கணத்தை காட்டு. சரியா? அதுதான் ஆண்டோடைய டீச்சிங். அடுத்த வாசிங்க, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் 39 வசனம் 40 வாசிங்க. 40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, உன் அங்கியையும் விட்டுவிடு. சரியா? கவனி கவனி கவனி. யூத கலாச்சாரத்தில் அவங்க ட்ரெஸ், வஸ்திரம், டியூனிக், நான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டியூனிக், ட்ரெஸ் உள்ளே போட்டிருக்கிறது, மேலே கிளாக்னு சொல்லுவாங்க, கிளாக் இல்லை க்ளோக்,
அது வந்து என்னென்னா மேலே போடுற அங்கி. இந்த அங்கி மேலே என்ன செய்வாங்க, உடுத்திருப்பாங்க. இது யூத கலாச்சாரத்தில் செய்கிறது. இந்த அங்கி அவங்க என்னவா கூட பயன்படுத்துவாங்க தெரியுமா? நைட்டு படுக்கும்போது இந்த அங்கியை போர்வையாக கூட என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. மேலே உள்ள வஸ்திரம் போட்டிருப்பாங்க, மேல் சட்டை கீழ் சட்டை அப்படி கீழே பேண்ட் போட்டிருப்பாங்க. சரியா, பேண்ட்டு நினச்சிக்கூடாது, அப்படி போட்டிருப்பாங்க. மேலே என்ன செய்வாங்க, ஒரு கோட்டு, சரியா, ஒரு அங்கி என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு என்ன பண்ணு, உன் அங்கேயும் கொடுத்துரு. உன்னோட வழக்காடுறானா? ஃபஸ்ட்டு உணர்வு பற்றி பேசினார். எது 39 வசனம் எதை பற்றி? உணர்வு பாதிச்சாலும் கூட நீ எப்படி இரு, என் சீசனாக இரு. ரெண்டாவது உடைமை பற்றி பேசுகிறார். உடைமை, உனக்கு உன் வஸ்திரத்தை தான் நான் வழக்காடி எடுக்கிறேன்றான். அவனுக்கு என்ன பண்ணு, உன்னுடைய அங்கேயும் கொடுத்துரு. பழைய ஏற்பாடுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யாத்திராகமத்தில் 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாங்க 22ஆம் அதிகாரத்தில் இந்த அங்கியை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கும். 22ஆம் அதிகாரத்தில் 26, 27 சொன்னாங்க. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம். வேறு எதினாலே பொறுத்து படுத்துக் கொள்வான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். வஸ்திரம் போட்டிருக்கல, இங்க ஆக்சுவலா வர வேண்டிய வார்த்தை என்ன, அங்கி. சரியா, அந்த அங்கி தான் அவனுக்கு போர்வையா இருக்குது. நீ ஈடா வாங்கிட்டேன்னு வச்சுக்கா, அவன் திரும்பி உனக்கு காசு கொடுக்குற வரைக்கும் உன்னுடைய அங்கி என்கிட்ட கொடு, காசு கொடுத்துட்டு அங்கேயே வாங்கிட்டு போ அப்படின்னு நீ வாங்கிட்டீன்னா, யூதனுக்கு சொல்கிறாரு, அப்படி நீ வாங்கி வச்சுட்டீன்னா அவன் சாயந்தரம் உனக்கு தந்து காசை கொடுக்கலாம் கூட, சாயந்தரம் வந்து அவன் உனக்கு காசு கொடுக்கலாம் கூட, நீ என்ன பண்ணு, அந்த அங்கேயே திரும்பி கொடுத்துரு. அவன்கிட்ட காசு தரல, நான் அங்கேயே வச்சுக்காதரா. அவன் நைட்டு அவன் போத்திக்கிறதுக்கு அதான் அவனோட போர்வை. அவன் மட்டும் குளிர்ல நடுங்கி என்னை நோக்கி கூப்பிட்டான்னு வச்சுக்க, நான் உன்னை வச்சுக்குவேன்றார், நான் பார்த்துக்கோன்ற. சரியா, எவ்வளோ இப்போ இது சொல்லுங்கள். அந்த நியாயப்பிரமாணம் எப்படி தான் இருக்குது? இரக்கத்தின் பிரமாணம் தாங்க. அது கூட நியாயப்பிரமாணம் கொடுமையான பிரமாணம்லாம் கிடையாது, அன்பின் பிரமாணம் தான், இரக்கத்தின் பிரமாணம் தான். கொடுங்கள், திருப்பி கொடுத்துருன்றார். ஏன்னா நைட் அவனுக்கு போர்வை அதான்டா, அவன் ஏழை எளியவன், அவனுக்கு வேறு போர்வை கிடையாதுடா. அதே நீ அடகு வாங்கி வச்சுனா எப்படிடா அவன் போத்திக்குவான், குழுவில் நடுங்குவானா, என்னை நோக்கி கூப்பிடுவானா, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், சும்மா விட மாட்டேன், கொடுத்துரு அப்படின்ற. அது அங்கே கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு வாங்க, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. 40 வசனம் 5:40 வாசிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு, வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு, உன் அங்கேயும் விட்டுவிடு, விட்டுவிடு. இங்க என்ன சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, உன் ட்ரெஸ் வஸ்திரம் ட்ரெஸ்ஸுக்காக வழக்காடுறானா, அது எனக்கு தான், அது எனக்கு சொந்தம் அப்படி சொல்றானா? சரி, அவனுக்கு என்ன பண்ணு, மேலே இருக்கிற அங்கேயும் என்ன பண்ணு, அங்கேயும் கொடுத்துரு அப்படின்ற, அங்கேயும் கொடுத்துரு, அங்கேயும். இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, பங்கிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் அங்கியை என்ன செஞ்சாங்க, சீட்டு போட்டார்கள். அவர் வஸ்திரத்தையும் கொடுத்தாரு, அவருடைய அங்கேயும் என்ன செய்தார், கொடுத்தார். வஸ்திரத்தையும் கொடுத்தார், அங்கேயும் கொடுத்தார். இது வஸ்திரம் அங்கேயில மட்டும் அடிச்சுக்கூடாது, நினச்சக்கூடாது. ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, உடைமைகள் எந்த உடைமையானாலும் சரி, சரியா, எந்த உடைமையானாலும் சரி, நம்ம எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்க, எப்படி தான் இருக்கணும், விட்டு கொடுத்தாங்க போனோம், விட்டு கொடுத்தா போனோம். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகு, விட்டு கொடுத்தா போனோம். நம்ம லேண்டில் ஒருத்தன் ஒரு அடி எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்களா, வந்துட்டு எங்களுது அப்படிங்கிறாங்களா, ஒரு அடி எக்ஸ்ட்ரா வந்துட்டு எங்களுது அப்படிங்கிறாங்களா, நம்ம எப்படி தான் இருக்கணும்னா, எடுத்துக்குங்க போங்க. மற்றவங்க கேட்பாங்க, எதுவும் பல எதுவும் நீங்கள் கேஸ் போடலையா, வழக்கு போட, இதோ போலீஸ் ஸ்டேஷன், எதுவும் வேண்டாம். அவரே தேவன் என்பதற்கு நம்ம தான் சாட்சி, நம்ம தான் சாட்சி. சரியா, சும்மா ஒரு அடி 2 அடி, எத்தனை அடி அவன் வந்தாங்களா, எடுத்துக்கிறாங்களா, காலகாலம் அவங்களுக்கு தான் இருக்கட்டும். ஆண்டோடைய டீச்சிங்கை தான், ஆண்டோட டீச்சிங்கை தான். இப்படி வாழ தான், தேவனுக்காக வாழ தான் நீங்கள் நான் என்ன செய்திருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்காக வாழ பிறந்தவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சாதாரணது இல்லைங்க.
நீங்கள் ஒரு 2 அடி விட்டு கொடுப்பீங்க, விட்டு கொடுத்து அவங்களே மறுபடியும் உங்களை நசுக்குவாங்க, நொறுக்குவாங்க. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன தான் செய்யணும்? பழைய கதையை பேசக்கூடாது. நான் தானங்க கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாயை அதை பற்றியே தரக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. சாரிங்க அப்படி தான் சொல்லிட்டு வரணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் சொல்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய கிருபை இல்லாமல் முடியாது, அவரை சார்ந்து கொள்ளாமல் முடியாது. கஷ்டமாக தான் ஆண்டு சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சண்டை போடுறது ஆண்டவர் பிள்ளைகளை சுவாமம் இல்லை. அதைத்தான் ஆண்டவங்க பேசினேன். சரியா? அதெல்லாம் கவனிங்க. இப்போ யூதர்களை தான் கேட்டுக்கிறாங்க, என்ன டீச் பண்ணுறாரு இவர் பார்க்குறாங்க. அடுத்து ரொம்ப அருமையான ஒரு காரியம், நான் 3 காமிப்பேன்னு சொன்னேன். அடுத்து 41ஆம் வசனம் வாசிங்க. 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. கவனி, இது புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க. கோரேஸ் ராஜா டைமில், மேதிய பெர்ஷியா ராஜா டைமில், நமக்கு இப்போ போஸ்ட் கொரியர்லாம் இருக்குல்ல, அந்த டைமில் போஸ்ட் கொரியர்லாம் கிடையாது. அவங்க அந்த டைமில் எப்படின்னா ஆர்ஸ்மேன் சொல்லுவாங்க. குதிரை வீரர்னு சொல்லக்கூடாது, குதிரை நபர்கள், குதிரை மனிதர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? குதிரையில் செய்வாங்களா போவாங்க. அதுதான் நம்ம எஸ்தர் புத்தகத்தை தான் பார்க்குறோம். அந்த லெட்டர் கொண்டு போகிறதுக்கு அஞ்சல்காரர்கள் கொண்டு போனாங்கலாம் வாசிக்கணும். வேகமான கோவேறு கழுதைகளிலும் குதிரைகளிலும் போனாங்க அப்படின்லாம். அதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? லெட்டர்ஸ் கொண்டு போவாங்களாம். கொண்டு போகும்போது லக்கேஜ் லெட்டர்ஸ் எல்லாம் கொரியர் சர்வீஸ் கொண்டு போகும்போது அவங்க போகிற வழியில் யார் வீட்டில் வேணாலும் என்ன செய்யலாம்? போகிற வழியில் டைம் ஆயிடுச்சு, பொழுது போகுதுன்னா யார் வீட்டில் வேணாலும் என்ன செய்யலாம்? போய் தங்கலாம். யார் வீட்டில் போய் அவங்க தங்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் என்ன செய்யணும்? சாப்பாடு, படுக்கை இடம், தங்குற இடம், குதிரைக்கு ஆகாரம், குதிரைக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கணும். இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ ஆர்ஸ் குதிரை கொஞ்சம் தொய்ந்து போயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை அவன் வீட்டில் ஒரு குதிரை இருக்குமானா அந்த குதிரையை அவன் கேட்டானா அந்த குதிரையும் கொடுக்கணும். இதெல்லாம் கோரேஸ் ராஜா டைம்ல இருந்தே காரியம். இது அப்படியே ரோம ஆட்சியில் வரும்போது ரோமர்கள் என்ன பண்ணாங்க? அதையே பயன்படுத்துனாங்க. ரோமர் அப்படின்னா அவனுடைய லக்கேஜ், கொரியர் சர்வீஸ் மாதிரி லக்கேஜ் லெட்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அவன் தானே ஆட்சி செய்கிறான், ரோமர் தானே. அந்த ரோமன் சோல்ஜர் அவன் ஈட்டியை கையில் வச்சு ஒரு எந்த யூதனுடைய நெஞ்சிலேயோ அல்லது அந்த முதுகுலையோ அவன் ஈட்டியை வைக்கிறானோ, என்னடா நம்ம மேலே ஈட்டி வைக்கிறாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்தானா, லக்கேஜ் கம் அப்படின்னு சொல்லி சொன்னானா என்ன செய்யணும்? லக்கேஜ் தூக்கினேன். என்ன ரூல் அப்படின்னா 1 மைல் தூரம் போகணும். யார்? யூதன். அதான் ரோமனுடைய ரூல். எவ்வளோ தூரம் போனோம்? 1 மைல் தூரம் என்ன செய்ய லக்கேஜா அந்த ரோமன் கூட இவன் தூக்கிட்டு போனோம். சரியா? அவன் ரோமன் தூக்க மாட்டான், அடிமை தான் தூக்கிட்டு போனான். அடிமைனா யார்? யூதர்கள். எந்த யூதனாக இருந்தாலும் சரி, அவன் யார் மேலே ஈட்டி வைக்கிறானோ என்ன செய்யணும்? தூக்கிட்டு போனோம். 1 மைல் தூரம் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் 1 மைல் தூரம் வந்துட்டோன்னு சொன்னோடனே, சரியா, ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்களா யூதர்கள்? என்ன செய்வாங்களாம்? கோவத்தில் முறுமுறுத்துனே தான் நடந்து போவானான். எப்படி முறுமுறுத்துக்குனே என் வேலையை பார்க்க கூட இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு, ஆண்டவரே இவெல்லாம் உயிரோடு இருக்கானே, இவனை கூட வச்சிருக்கீங்களே அப்படின்னு முறுமுறுத்து தான் போவானா. இவன் சாக மாட்டானா வர வழியிலேயே. சரியா? ஏதாவது கல்மலை ஏதாவது பையாதா இவன் மேலே அப்படியே தான் சொல்லிட்டோம் போவான் முறுமுறுக்க. எப்படி போவானு தெரியுமா? போகும்போது தான் முகம் ரோமர் பார்த்தானு வைங்க, யூதன் முகத்தை பார்த்தானுங்களே இப்படி தான் போவான். போகும்போதே புரியுதா? என் முகத்தை பார்த்தீங்களா? இப்படியே தான் போவானா. அவன் ரோமன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். நீங்கள் இப்படி தாண்டா வா, தூக்கிட்டு வா அப்படின்னு வரும். கரெக்டாக 1 மைல் தூரம் முடியும் போது, ஐயா 1 மைல் தூரம் வந்துச்சு நான் போட்டுமாலாம் கேட்க மாட்டானா, தொப்புன்னு வச்சுட்டு கம்முன்னு போயிட்டே இருப்பானா. அவ்வளோ கோவத்தில் போவானா. எதுக்குன்னா அடுத்து என்ன காலையினா அடுத்து அந்த மைலில் எந்த யூதனையாவது என்ன பண்ணாம எந்த யூதனையாவது பிடிக்கணாமன் பிடிச்சிக்கவா, தூக்கு என் கூட வா அப்படின்னு என்ன செய்யணும்? அவன் போவான், இவன் பின்னாடி என்ன செய்யணும்? இவன் கூட போகணும். சரியா? அதான் காரியம். அவன் குதிரையில் போனால் கூட நடந்தான் போகணும். அதான் காரியம். இப்போ 1 மைல் தூரம் போகிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ரோமன் ஆட்சியில் இது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? யூதனாகிய நீ, அங்கே சீசனாகிய நீ, என்னுடைய சீசனாகிய நீ 1 மைல் தூரம் வர்றதுக்கு அவன் ஒன்று பலவந்தம் பண்ணிடலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிறதுக்கு யாரை பலவந்தம் பண்ணாங்க? சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணப்போ என்ன பண்ணான்? சுமந்தானா சுமக்கலையா? ஆமாம், சுமக்கலைன்னா டின்னு கட்டியிருப்பாங்க அவனுக்கு. அவனுக்கு பிடிச்சி சிலுவையில் அறிவாங்க. புரியுதா இல்லையா? அதனால் என்ன பண்ண, சரியாப்பா சுமந்துடுறான்பான்னு சுமக்கிறான். புரியுதா இல்லையா? பலவந்த சிலுவை அது. சரியா? அதுதான் காரியம். அப்போ இந்த இப்போ இயேசுவோட சீசன் ஒருத்தன் கவனி இயேசுவோட சீசன். இப்போ நம்ம அப்படியே இந்த டைம் ட்ராவல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம மலை பிரசங்கம் நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிடும். நீங்கள் ஆண்டு என்ன விரும்புகிறேன் நான் சொல்கிறேன், மலை பிரசங்கம் இடத்துக்கு போயிடும். இப்போ தான் பிரசங்கத்தை கேட்குறோம். இயேசு சொல்கிறார், நீ என்னோட சீசன் ஆனால், என்னுடைய பிள்ளையானால், தேவனாலே பிறந்தவனானால்,
தேவனுக்காக வாழ பிறந்தவன் ஆனால் இதான் என்னுடைய டீச்சிங். எனக்காக வாழ பிறந்தவன் இப்படி தான் வாழணும். 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணினான், அவனோட நீ எத்தனை மைல் தூரம் போ? 2 மைல் தூரம். இப்போ நம்ம தான் வச்சுக்கலேன். கரெக்டாக பிரசங்கம் முடிச்சு நேராக போகிறோம், போனோம் ஈட்டி மேலே வைக்கிறாங்க ஒருத்தர். வச்சா திரும்பி பார்த்தா யார்? ரோமன் கமியர். லெஃப்ட் டேக் ஹம் அப்படிங்கிறான் அதிகாரமாக. ஓகே சார் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? கையில் தூக்கிறோம். முகம் எப்படி இருக்குது? இப்போ சிரிச்ச முகமாக இருக்குது. போகலாமா சார் அப்படின்ட்டு சிரிச்ச முகத்தோடு வரான். அவன் பார்ப்பான், இவன் என்ன லூஸா, இவன் என்ன பைத்தியக்காரனா, இவன்கிட்ட கூட்டி இவன் பாட்டு சிரிச்ச முகத்தோடு வந்துக்கிட்டு இருக்கானே, ஒரு முறுமுறுப்பும் அவன் முகத்தில் காணும், ஒரு கோபமும் எரிச்சல் ஒன்றுமே காணும். எப்படின்னு அவன் நம்மளை பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே வருவான். என்னன்னு லூஸை கீசை கூப்பிட்டு வந்துட்டானா நான் தெரியலையே, சரியா அப்படின்னு அப்படியே வருவான்ல. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் அந்த சிரிச்ச முகத்தோட அப்படியே போயிட்டுருக்கோம். சரி, அவனை பார்த்து ஒரு சிரிப்பு, முன்னாடியே சிரிப்பு, அப்படியே போயிட்டுருக்கும். இப்போ 1 மைல் தூரம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அவன் என்ன நினைப்பான்? வச்சுட்டு ஓட போகிறான், இவன் அடுத்த ஆளை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 1 மைல் தூரம் நமக்கும் தெரியுது. 1 மைல் தூரம் வந்தாச்சுன்னு வந்தோடனே வந்துட்டு வாங்க சார் அப்படின்னு. அவன் என்ன இன்னும் போகணும் இல்லை சார் உங்களுக்கு? ஆமாம் வாங்க சார் போகலாம் வாங்க அப்படி சிரிச்ச முகத்தோடு போனவங்களேன். அவனுக்கு கொஞ்சம் அப்போ தான் ஆரம்பிப்பான் கான்வர்சேஷனே. அவன் நான் நீ எப்படி ஏன் இப்படி பண்ணுற? இது மாதிரி ஒரு நாளும் எவனும் பண்ணது இல்லையே, இவன் எவனும் வச்சிட்டுலாம் ஓடி இருக்கான் இது வரைக்கும். நீ இப்படி பண்ணுறிய, ஏன் பண்ணுற? அதுவா சார், அது எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் சார். அவர் தான் சார் உண்மையான ரட்சகர், அவர் தான் சார் உண்மையான தேவன். அவரோட டீச்சிங் சார். உங்களையும் நேசிக்க சொல்லியிருக்கார் சார், சத்துருவையும் நேசிக்க சொல்லியிருக்கார் சார். 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் தூக்கிட்டு வர சொல்லியிருக்கார் சார். சந்தோஷமாக தான் சார் நான் உங்களோட வரேன். அப்படியா? ஜீசஸ் கிரைஸ்ட் எங்களுக்காகத்தான், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு அவனும் சாப்பிட்டா என்ன பண்ணிருப்பான், கேட்டுன்னு வருவான். இப்படி தான் ஆண்டவர் அங்கே டீச் பண்ணார். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யூதர்கள் 5 அப்பம் 2 மீனை கொடுத்தா 5000 பேர் போஷிக்கிறார். இவரை ராஜாவாக்குனா சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லைன்னு பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாரு. ஆனால் இவர் டீச்சிங் சரியில்லையே. நம்மளை எவன் நசுக்கிறானோ அவனுக்கு இன்னும் நசுக்கப்படும்படி நம்மளை ஒப்பு கொடுக்கல சொல்கிறாரு. இவர் மெசியா வாக்குனா ரோமா ஆட்சி எதிர்த்து பேசுவார், கிளர்ச்சி உண்டு பண்ணுவார், கலகம் உண்டு பண்ணுவார், யுத்தம் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவன் 1 மைல் தூரம் வர சொன்னா ஒரு கணத்தில் அரைஞ்சா, உள் சட்டையை கேட்டா மேலங்கியும் கொடுத்துருலன்னு சொல்கிறாரு. இவரை சும்மா விடக்கூடாது, அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை கொண்டு போய் என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும். தப்பாக புரிஞ்சு கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சிலுவையில். அதான் நான் சொன்னேன். இன்றைக்கி நாம் இந்த 3 விஷயம் இப்போ சொன்னல, இந்த 3 விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இன்றைக்கி நம்ம வருதான் ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினாள். இன்றைக்கி யாரும் நம்மளை எந்த ரோமரும் வந்தால் செய்ய மாட்டான். வெளியே போனோன்னே யாரும் 1 மைல் தூரம் வரதுக்கு பலவந்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, சரியா? இன்றைக்கி அது இல்லை. ஆனால் ஒரு காரியம் அப்படி உருவாகுமானால், சரியா, நிர்பந்தமாய் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவானா ஆண்டு சொல்கிறாரு, நீ எரிச்சலோட, கோபத்தோட, சரியா, முறுமுறுப்போட செய்யாத. நீ எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய். நல்ல கர்மத்தை சொல்லுவோமா? அல்லேலூயா. தட் எக்ஸ்ட்ரா மைல்ஸ், அந்த இன்னொரு மைல் தூரம் போகிறபடியாடா, இன்னொரு மைல் தூரம் நீ போகிறல்லடா, உண்மையோட சந்தோஷத்தோட இன்னொரு மைல் நீ போகிறல்லடா, யூ ஆர் மை சைல்டு, நீ என் பிள்ளை. அல்லேலூயா. இப்போ தான் நீ உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற யாரு? நானே தேவன் என்பதை, நான் தான் உன் அப்பான்னு என்ன பண்ணுற? நீ உலகத்துக்கு என்ன பண்ணுற? உலகத்துக்கு நீ வெளிப்படுத்துகிற. இதாங்க கிறிஸ்டியன் லைஃப். தேவனுக்காக வாழ பிறந்தவர். இதை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக என்ன செய்வோம்? 12ஆம் தேதி பார்ப்போம். ஒரே சர்வீஸ் தான் 12ஆம் தேதி காலையில். இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஒரே டைம் கேட்கணும் எல்லாரும், அதனால தான் ஒரே சர்வீஸ். ஓகேயா? கேட்போம். நம்ம வர 5ஆம் தேதியிலிருந்து, வர சண்டேலேருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் என்ன செய்ய போகிறோம்? நம்ம உபவாச ஜெபம், உபவாசம் பண்ண போகிறோம். உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் சாயந்தரம் உபவாச பிரேயர் 7 நாள். எதுக்கு? நம்ம சகோதரி திருவிழாவில் இருப்பாங்க, நம்ம உபவாசத்தில் இருப்போம் அவங்களுக்காக. கரங்க தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, 3வது காரியம் என்ன சொல்லுங்க? தேவனாலே வாழ பிறந்தவன், தேவனுக்காக வாழ பிறந்தவன். 3வது தேவனோடு வாழ பிறந்தவன். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. நமக்கு கிளியர் பிக்சர் இருக்கு. என்னது? பரலோகத்தில் நமக்காக தேவன் வாசஸ்தலங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் உயிரோடு இந்த விசுவாசிக்கிறவனுடைய மரணத்தை காணாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. இல்லையா? அப்போ நமக்கு தெளிவான பிக்சர் இருக்கு. இப்போ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வந்தீங்கன்னா பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய காரியம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செஞ்சவங்க யாரு? ஜோஷுவா மாதிரி ஆட்கள். தேசத்தையே, கானான் தேசத்தையே பங்கிட்டு கொடுத்தவங்க. ஆனால் அவங்க சாகும்போது என்ன மாதிரி வார்த்தை பேசுகிறாங்க? இந்த மாதிரி வார்த்தையை நம்ம யாரும் பேச மாட்டோம். பேசினா நம்ம ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அவங்க என்ன மாதிரி வார்த்தை பேசுகிறாங்க? யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே எங்க போறேன்றார் யோசுவா? சொல்லுங்க, எங்க போறேன்றாரு? இந்த வார்த்தை கவனிங்க. எங்க போற? பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். இப்படி நம்ம சொல்லுவோமா? நம்ம சாகும் போது இதோ நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே நான் இப்போதான் ஒரு வசன வாசம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்து விசுவாசம், இல்லத்து விசுவாசம், பிதாவின் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் என்னோட இருக்கும்படி நான் செய்வேன். உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோட கூட சேர்த்துக்கொள்வேன். இப்போ நாம சாகும்போது இப்படி சொல்லுவோமா? இதோ நான் பூலோகத்தார் யாகரும் போகிற வழியே, ரசிக்கப்படாதெல்லாம் போகிற வழியே நானும் போகிறேன். இப்படியே சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமாங்க? அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? பெரிய லீடர், தேசத்தையே பங்கிட்டு போட்டு சீட்டு போட்டு பங்கிட்டுவான். சாகும்போது என்ன வார்த்தை சொல்கிறான்? நான் எங்கே போகிறேன்றா? உலகத்தர் போகிற வழியே நான் போகிறேன். சரியா? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்துடைய 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாட்சி செய்த தாவீது ராஜா. அவன் சொல்லும் போது என்ன சொல்கிறான்? அவன் மரிக்கும் போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2:1-2. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நான் போறேன். எங்க போறேன்? சொல்ல, எங்க போறேன்? பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். ஆனா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் பேசும்போது எப்படி பேசுவார் தெரியுமா? பிலிப் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23. பிலிப்பியர் 1, 22, 21, 22 வாசிங்க. புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் எப்படி பேசுவார் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு அழியிலே சொல்லுவோமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாசிங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு ஆசை. தேகத்தை விட்டு பிரிந்து யாரோட இருக்க எனக்கு ஆசை உண்டு? உலகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் இல்ல, கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அல்லேலூயா. அது அதிக நன்மையா, அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, தேகத்தை விட்டு பிரிஞ்சு இந்த பாடி விட்டு வெளியே போய் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்லல, பிலிப்பியர்ல பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நான் போகிறேன்லாம் சொல்ல பவுல். சரி, அடுத்து வாசிங்க. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 2 Corinthians 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும், ஆமா, பூலோகத்தார் யாவரும் போகிற வழியை நாம் போகிறோம். நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம் பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆவது வசனம்.
நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் இந்த விரும்புகிறோம். தேகத்தை விட்டு குடி போகவும் எங்க போய் குடியிருக்கவும்? பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே இல்லை. எங்க போய் குடியிருக்கவும்? கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அவன் பெரிய லீடர் கூட என்ன சொல்றான்? பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நானும் போகிறேன். பிள்ளையை கூப்பிட்டு அப்பா என்ன சொல்றான்? பூலோகத்தார் வழி யாரும் போகிற வழியே நானும் போகிறேன். ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய காரியம் தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அல்லேலூயா. அதிக நன்மையாக இருக்கும். கவனிங்க, தேவனோடு கூட வாழ பிறந்தவன் சொல்லும்போது நம்ம வெறும் அந்த அது தேவனோடு கூட வாழ பிறந்தவன் சொல்லும்போது நம்ம நித்தியத்தை மாத்திரம் என்ன செஞ்சுக்கூடாது, எடுத்துக்கூடாது. நித்தியத்தை மாத்திரம், சரியா? புதிய எருசலேம் இப்போ அதுதான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் எடுத்துக்கூடாது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு புதிய எருசலேம் நகரம் தெரிஞ்சிச்சா? ஆமாம் தெரிஞ்சிச்சு. தூரத்தில் தெரிஞ்சிச்சு. கரங்க தலையில சொல்லுவோமா? எங்கே தெரிஞ்சிச்சு? தூரத்தில் தெரிஞ்சிச்சு. சரியா? ஆமாம். இப்போ 11 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, இந்த விசுவாச வீரர்களை பற்றி போட்டிருக்குது. அவங்கள குறித்து என்ன போட்டிருக்குது அப்படின்னா 13 வருஷத்துல வாசிங்க. 13 வருஷத்துல 11-13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அவங்களுக்கு அந்தந்த நேரம் என்ன வாக்கு பண்ணாரு அதெல்லாம் அடைஞ்சாங்க. ஈசாக்கு பிறப்பான ஈசாக்கு பிறந்தான். சரி, அந்தந்த நேரம் என்ன வாக்குத்தத்தம் அதெல்லாம் அடைஞ்சாங்க. ஆனா உண்மையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய எருசலேம் காரியத்தை என்ன செய்யல, அவர்கள் அடையவில்லை. வாசிங்க. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. 13ஆம் வசனம் சொல்லுது, தூரத்திலே அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. எங்க பார்த்தாங்களா? எவ்வளவு தூரத்தில்? தூரத்தில் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆமா. அடுத்த வசனம் பாருங்க. தாங்கள் 16 அதையெல்லாம் அதில் மேன்மையான எதை விரும்பினாங்க? பரமதேசத்தை விரும்பினார். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு நகரத்தை, அந்த நகரத்தோட பேர் என்ன? என்னங்க பேச மாட்டீங்க? புதிய எருசலேம். புதிய எருசலேம் எங்க பார்த்தாங்க? தூரத்தில் பார்த்தாங்க. சரி, இப்போ 13ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் புதிய எருசலேம் அவர்கள் அடையவில்லை. ஏன் அடையல? விசுவாச வீரர்கள் ஏன் அடையல? ஏன் அடையல? ஏங்க அடையல? சோத்ரம் பிரைஸ் இல்ல. இவருக்கு ஒரு கைத்தட்டி கொடுத்துருக்கேன். வில்லிஸ்டன் பேருக்கு நல்லா தான் கைத்தட்டுங்களேன். ஓகே. அதே அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் வாசிங்க. லாஸ்ட் வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் அது வந்து 39 வாசிங்க. அப்பதான் புரியும். 39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஏன் நிறைய பேர் வரல? இல்லையா? ஏங்க அவங்களுடைய ஓட்டம்லாம் அந்த 11 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க. உங்களுக்கு மூச்சு வாங்க. அந்த மாதிரி ஓட்டம் அவங்க ஓட்டம் 11 அதிகாரத்தில். அந்த மாதிரி விசுவாச வீரர்கள் அவங்க சாதிச்சவங்க விசுவாசத்தில். ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷித்த உடன்படிக்கை நமக்கு, நம்முடைய உடன்படிக்கை விசேஷித்த மத்தியஸ்தர். அல்லேலூயா. விசேஷித்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நம்முடைய மத்தியஸ்தர் எப்படி? விசேஷமானவர். உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? விசேஷமான உடன்படிக்கை. வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? விசேஷித்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதான காரியம். சரி, நான் சொன்னேன் அந்த புதிய எருசலேம் மாட்டம் நம்ம என்ன செய்யணும், அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, தேவனோடு வாழ பிறந்தவனா இப்பத்திலிருந்தே, கரங்க தலையிலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, இப்பத்திலிருந்தே அவரோட வாழ பிறந்திருக்கலாம். சரியா? ஏன்னா அவங்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம். அவங்க பலிகள் செலுத்தி தான் தேவனோட ஒப்புரவாகணும். சரியா? அவங்க அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளெல்லாம் யாரும் போக முடியாது. யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் ரத்தத்தை எடுத்து உள்ள பிரவேசிக்கணும். சரியா? எல்லாம் கவனிக்க. நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே சொல்கிறேன். அவங்க எப்படி இப்போ சர்ச்சு வச்சிங்களேன், அவங்க நினச்ச நேரம் சர்ச்சு திறந்துருக்குன்றதுக்காக நினச்ச நேரம் பாடு சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. அவங்க செத்துருவாங்க.
நினைச்ச நேரம் சர்ச்சுக்கு வந்தால் ஆயிடுவாங்க அவங்க? சொல்லுங்க, என்ன ஆயிடுவாங்க? செத்துருவாங்க. சரியா? நினைச்ச நேரம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தோட ரசம் உள்ள பிரவேசிக்கும். மற்றவங்களாம் என்னது, இங்கே இந்த பலிபடுத்த வரக்கூடாது, அங்கேயே தான் நிற்கணும். அப்படி தான் கதை. சரியா? இது அவங்களுடையது. தேவனோட வாசம் பண்ணார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க தேவ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குலாம் சொல்ல ஓடி ஓடிலாம் வர முடியாது. அவங்க எனக்கு பயங்கர ஆசையாக இருக்குது, வாஞ்சியாக இருக்கு, நான் தேவனை நேசிக்கிறேன், உள்ளே ஓட போகிறேன் நான் அப்படின்னா செத்துருவான். இப்படி ஓட மாட்டான். தேவன் அன்பாக இருக்கிறவங்க ஓட மாட்டான். ஏன்னா அவர் கற்பனை கீழ்படுத்திக்கிருப்பான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். நம்ம யாராக இருக்கிறோம்? சொல்லுங்கள், நம்ம யாராக இருக்கிறோம்? அவங்க யார்? தேவனுடைய ஜனம். நாம் யார்? தேவனுடைய பிள்ளைங்க. இப்போ அப்பாட்ட வர்றதுக்கு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். என் பிள்ளை என்கிட்ட வர்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீ என்கிட்ட வரணும். அப்படி அந்த அப்பாவை சொல்லுவாரா? சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை போகலாம் அப்பாட்ட? பேசுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை அப்பாட்ட போகலாம்? இப்போ தான் போய் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு வந்தேன், சொல்லிட்டு வந்தேன், மறுபடியும் எங்கள் அப்பாட்ட போகணும், மறுபடியும் போகணும் எங்கள் அப்பாட்ட. அப்படியே இருப்போம் ஒரு பிள்ளை. சரிங்க, அப்படியே இருப்போம் எங்கள் பிள்ளை. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பிள்ளை என்ன செய்யும்? சொல்லுங்கள். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பிள்ளை என்ன செய்யும்? டேடி அப்படி என்ன செய்யும்? போவோம் இல்லையா? எதனால போகுது? உறவு, உரிமை. அல்லேலூயா. நம்ம பைபிள் சொல்லுது, அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியினே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கிறபடினாலே அல்லேலூயா தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடமை. அல்லேலூயா. வா வா வான்னு கூப்பிடுறாரு. எத்தனை முறை வேணாலும் பண்ணு, வா. எவ்வளோ நேரம் வேணாலும் செய்ய, என் சமூகத்தில் உட்காரு. இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும், எவ்வளோ நேரம் வேணா என்கிட்ட பேசு. ஓடிவா ஓடிவா ஓடிவா. தேவனோடு வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கர வித்தியாசங்க நமக்கு. அவங்க வந்து தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமீபமாய் அவர்கள் தேவனை பெற்றார்கள். ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நல்லா கருமதில்லை சொல்லுவோமா? எத்தனை பேர் வித்தியாசம் புரிஞ்சுன்னு தெரில இல்லையா? என் நாமத்தை பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தானத்தில் நான் உலகத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அங்கே அவங்களுக்கு. சரியா? ஆனால் நமக்கு எப்படின்னா, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசமாக இருப்பதே இந்த மகிமையின் ரகசியம் பைபிள் சொல்லுது. நல்லா கருமதில்லை சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? நமக்குள் வாசம் பண்ணுங்க. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ ஆவி நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய வித்தியாசம் இல்லையா? அதனால் அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய யாரோ மனுஷன் சொல்ல நமக்கு நீ தேவனோட பிள்ளைன்னு. பைபிள் எப்படி சொல்லுது? அது வசனம் வாசிங்க. ரோமர் 8:15 வாசிங்க. பைபிள் யார் சொல்லுங்க? பைபிள் 8:15 வாசிங்க. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நல்ல கரங்களை தலையில சொல்லுமா? நான் சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு யார் சொல்றா? சொல்லுங்க. நீங்க சைல்ட் ஆஃப் காட் யார் சொல்றா? பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். யார் சொல்றா உங்களுக்கு? ஆவியில பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இது எதனால உண்டானது தெரியுமா? எபிரேயர் 9:8 அந்த முதலாம் கூடாரம் நின்றுட்டே இருந்துச்சு. நிற்கிற வரையிலும் ஒன்றும் திறப்பு உண்டாகலை. சரியா? அப்படியே தான் இருந்துச்சு. அவங்க யாரும் போக முடியாது. 9:8 எபிரேயர் 9:8 பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், முதலாம் கூட நிற்கும் அளவும் பரிசுத்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படலை. இயேசு கிறிஸ்து அவரோட மாம்சத்தை திரையாய் கிழித்து கரங்க தெல்ல சொல்லுவோமா? அப்படியே அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து 19ஆம் வசனத்தில் வாசிங்க. 10ஆம் அதிகாரத்து 19ஆம் வசனத்தில் இருக்கு. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு
அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், இப்ப மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறபடினால, புதிய மார்க்கம் உண்டாயிருக்கிறபடினாலும், அவர் தம்முடைய சரீரத்தையே மாம்சத்தையே கிழித்து புதிய அந்த மார்க்கத்தை உண்டாயிருக்கிறபடினாலும், அவர் ரத்தம் நமக்கு இருக்கிறபடினால தைரியம் கொண்டவர்களாக நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார்கள் தைரியத்தினாலும், துர்பல சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்து பூர்ண நிச்சயத்தோடு ஓட கடவோம். என்ன கடவோம்? சேர கடவும். ஓட கடவும் இல்லை, சரியா? சேர கடவும். கரங்க தெளிவா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க அப்படியே இந்த ஒரு டேஸ்டோட இந்த எபிரேய நிருபம் வாசிங்களேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு எபிரேய நிருபம். மோசே கூட நடுங்கத்தக்கதாக அந்த காட்சி ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏன்னா மோசையை அனுப்பிச்சு விட்டு ஜனங்கள்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. எப்பா நீ போ, செத்தா நீ சாவிடா, நீ போ, அவர் சத்தத்தை கேட்டா நாங்க செத்துருவோம், நீ போ அனுப்பிச்சு விட்டு. அவனே நடுங்கத்தக்கதாக அந்த காட்சி ரொம்ப பயங்கரமா இருந்தது. மலையை தொடுகிற எவனோ, என்னங்க, மலையை தொடுகிற எவனோ சாக கடவன், கொலை பண்ண கடவன், கொலை செய்ய கடவன், கொலை செய்யப்பட கடவன். மிருகமாகிலும் என்ன பண்ணப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். நடுங்கி நிற்கிறாங்க எல்லாம். கிட்ட மலை கிட்ட கூட போக முடியாது. எங்க மலைக்கு மேலே ஏறுறது? மலை மேலே ஏறினாலும் இப்படிதான் இருக்கான், செத்துருவேன் நான், அப்படிதான் இருக்கான். அப்படியே தான் பயங்கரமா அது காட்சி, சரியா? ஆனா நம்மளை சொல்லுது, நாம அந்த மலைக்கு வரல, சியோன் மலை இடத்துக்கு. நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எங்க வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் வித்தியாசம் பயங்கரமா இருக்கு பைபிள்ல. எப்படி 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரத்துல 21 வாசிக்க. அப்பதான் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். 21 வாசி. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ நம்மள சொல்ல, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், சீனாய் மலைக்கல்ல, சீனாய் மலையினிடத்திற்கல்ல, சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-14,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். அந்த வார்த்தையை வச்சுக்கலாம், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு மரித்தவருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுது. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையாளர் பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எங்க வந்து சேர்ந்தோம், அவங்க எப்படி, எல்லாம் பைபிள் காமிக்கும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். தேவனோடு வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு அவங்களுக்கு அவ்வளோ கிளியர் பிக்சர் கிடையாது. நமக்கு கிளியர் பிக்சர். என்ன கிளியர் பிக்சர்? நம்ம மறிச்சோம், அதுக்கப்புறம் நம்ம சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படுது. அழிவில்லாத என்ன செய்யும்? எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமாக விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரமாக என்ன செய்யும்? எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படுது. பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படுது. கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு கிளியர் பிக்சர் இருக்கு. நம்முடைய சரீர உயிர்த்தெழுதல் அடைவோம். நம்ம கரங்க தெளிவாக சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வருகைக்கு முன்பாக நாம் மரிப்போமானால் கவலைப்பட தேவையில்லை, சரியா? நம்ம ஆத்மா சேஃப்டி, அவருடைய சமூகத்தில் இருக்கும். அவர் வரும்போது அவரோட கூட நாமும் வருவோம். அல்லேலூயா. அவரோட நாமும் வருவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்களும் நமக்கு எதிர்கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் மர்மமாக்கப்பட்டு நமக்கு எதிர்கொண்டு வரும்போது நாமும் வருவோம் கூட. நம்முடைய சரீரங்கள் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். சரீரம்னு ஆத்மா இணைந்து மகிமை பெறுந்த சரீரமாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷத்தை ஒரு இமை பொழுதிலே அவர்கள் மர்மம் அடைந்த மகிமை பெறுந்த சரீரமான மத்திய ஆகாயத்தில் நம்மோடு வந்து சேர்வார்கள். அல்லேலூயா. இனி என்றென்றைக்கு கர்த்தரோடு கூட இருப்போம். பூலோகத்தார் யாவரும் போகிற வழியை நாம் போகிறோம்னு ஒரு ஆள் நாம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா தேவனோடு கூட சொல்லுங்க, தேவனோடு கூட வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் அர்த்தம் புரியுதாங்க? சொல்லுங்க, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், தலை சிறந்த படைப்பா இருக்கிறோம். எப்படி வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லுங்க? ஒண்ணு, தேவனாலே வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. 2, தேவனுக்காக. 3, தேவனோடு வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோமா? மறுபடியும் என்ன மறக்கக்கூடாது, சரியா? மறக்கக்கூடாது. சரி கவனிங்க, மறக்கக்கூடாது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? யாராவது கேட்டான்னு வச்சுக்கேன், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? எங்க அர்த்தங்கது என் வாழ்க்கையில் அப்படி சொல்லக்கூடாது, சரியா? எங்க அர்த்தங்கது என் வாழ்க்கையில் அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மீனிங்ஃபுல் லைஃப், அர்த்தமுள்ள வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா.
இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலைன்னா, அல்லது இதே இயேசு கிறிஸ்து நமக்காய் மாம்சத்தில் வரலைன்னா, பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பலைன்னா, இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தலைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன இல்லை? அர்த்தம் இல்லை. இப்போ வாழ்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. வாழ்வதற்கு அர்த்தம் உண்டு. நம்மளை யாரும் மனசு உடைஞ்சு கிடஞ்சு போய் தற்கொலை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. சிலர்லாம் ரசிக்கப்பட்ட ஆள் மாதிரியே பேசப்படுறாங்க சிலர். நம்ம சபையில் சொல்ல, நீங்கள் நல்ல பிள்ளைங்க, வெளியே சொல்கிறேன் நான். சரியா? வெளியே சொல்கிறேன். என்னென்னமோலாம் வருது யூடியூப்பில். நாங்கள் கிறிஸ்தவர்களாம் தீ குளிப்போம்ன்றான் ஒருத்தன். என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்? ரசிக்கப்பட்ட மாதிரியா பேசுகிறான்? சரியா? சரி, அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஆண்டவர் பிள்ளைங்க என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அது மாதிரி தாட்டில் நம்ம வரக்கூடாது. புரியுதா இல்லையா? அது மாதிரி தாட்டில் நமக்கு இருக்கக்கூடாது. தற்கொலை எண்ணங்கள்லாம் சரி, கிறிஸ்துவ பிள்ளை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நம்ம வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு என்ன உண்டு? அர்த்தம் உண்டு. ஒன்று சொல்லுங்க, தேவனாலே. 2, தேவனுக்காக வாழ பிறந்தவர்கள். 3, தேவனோடு வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் சொன்னேன். என்னைக்கு கேட்டாலும் நம்பக்கூடாது, என்னைக்கு கேட்டாலும் மறந்துடக்கூடாது. சரியா? ஆமாம். அப்புறம் உங்கள் வீட்டில் வரும்போது கேட்டு நீங்கள் சொல்லணும்னா டமால்னு ஒரு சத்தம் வரும். சரியா? என்னடா ஸ்டவ் ஏதாவது அங்கே பிரச்சனையா அந்த கிச்சனில்? இல்லை, எங்கள் இருதயம் வெடிக்கும். சரியா? ஆடா பாவமே, இவ்வளோ தூரம் திரும்பி திரும்பி சொல்லி கூட நான் எதுக்கு வெடியன்னு சொன்னேன்னா, நீங்கள் சொல்லாமல் மறந்துட்டீங்கன்றது இல்லை. எதுக்கு சொல்லுங்கள் கரெக்டாக? எதுக்கு சொல்லுங்கள் கரெக்டாக? சொல்லாமல் மறந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம். சும்மா அப்படியே செய்தியோடு போச்சு அப்படியே அர்த்தம். அது வாழ்க்கையை நம்ம எடுத்தோம்னு சொல்லி வாழ்ந்தோம். நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் அப்படி வாழத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம சபையினால பெரிய ஒரு தாக்கத்தை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆனால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நினச்சக்கூடாது, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஏன் நம்மளால ஒரு தாக்கமெல்லாம் வேணாம் அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிற பெரிய தாக்கமே போதும் அப்படின்னக்கூடாது. புரியுதா இல்லையா? நம்மளால பெரிய தாக்கமே போதும். எங்கள் வீட்டுக்கார முகத்தை பார்த்தாலே என் தாக்கம் உங்களுக்கு புரியும். எங்கள் வீட்டம்மா முகத்தை பார்த்தாலே என் தாக்கம் உங்களுக்கு புரியும். ஆமாம். கடைசியான சிரிச்சது இந்த கல்யாண ஆல்பத்தில் தான் அப்படின்னு என் நினைவு தெரிஞ்சாலதுக்கப்புறம் நினச்சல எவ்வளோ பெரிய தாக்கம் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்குன்னு பார்த்து நீங்கள் ஆல்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது இல்லை காரியம், அது இல்லை. இது வந்து ஆண்டவருக்காக, சரியா, அவரை வெளிப்படுத்தும்படி உண்டாக்குற தாக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் மறுபடியும் கேட்குறேன், சொல்லுங்க பார்ப்போம். 1, தேவனாலே. 2, தேவனுக்காக வாழ பிறந்தவர்கள். 3, தேவனோடு வாழ. அல்லேலூயா. 3 என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. சரி, ஏழ்மையான ஒரு பாட்டு பாடி ஆண்டவன் ஒப்பு கொடுத்து என்ன செய்வோம்? நம்ம ஜெபித்து முடிப்போம்.